எந்த இடத்துல போஸ்டர் ஓட்டுறது, எங்க துணியை காய போடுறது ஒரு விவசாயே இல்ல. நிக்கிறியாப்பா துணி எட. தேங்க்யூ சொன்னாத்தானா? 5th ஸ்ட்ரீட் தெரு கரெக்ட். வீடு எங்க? ரைட்ல எங்கேயோ பார்த்தோமே. இதுதான் டாக்டர் வரதராஜன் வீடு. பெரிய டாக்டர். தன் தொழில எந்த விதமான தப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக 5 years கோர்ஸ் 10 வருஷம் படிச்சவர். அவரை பத்தி நமக்கு அனாவசியமான பேச்சு. நம்ம தேடிட்டு வந்த வீடு இதோ. வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். இந்த வீடுதான் வக்கீல் சட்டநாதன் MABL மெட்ராஸ் அவருடைய வீடு. பெரிய வக்கீல். கமிங் டு தி பாயிண்ட். பெரியவரே, நீங்க கோர்ட் படி ஏறதுக்கு பதிலா கோவில் படி ஏறலாம். அங்கே தர்ம நியாயம் சீக்கிரம் கிடைக்கும். அதுவும் தவிர கடவுள் ஃபீஸ் வாங்க மாட்டார். சரிங்க. என்ன சரிங்க? ஏ சார், கடவுள் ஃபீஸ் வாங்க மாட்டார், வக்கீல் நம்ம வாங்க வேண்டாமோ? சௌரி. சரி ஐயா சொல்றாப்ல, எதிர்கிட்ட சமரசம் பேசி சரி பண்ணிக்கிறேனுங்க. வெரி குட். காபி சாப்பிடுறீங்களா? ஆமா. ஃபீஸ் கொடுக்காத கேஸ் காபி வேற. உட்கார்ந்து எதிர்ங்க. கொஞ்சம் அறிவு இருக்கா? இல்லையே, அதான் பெரியவங்க இருக்கு. ஆமா, உங்களுக்கெல்லாம் தர்ம நியாயம் பேசுறேன். உங்க லெவல்ல அதை கடைபிடிக்கிறா? நான் என்ன கட்டு போச்சுப்பா? உங்க உயிர் நண்பர் பெங்களூர் ராமசாமி BABL. வெட்ட வாழைப்பழம் மாதிரி நான் உன்ன ஒட்டிட்டு இருந்தேன். ஒரு சின்ன கேஸ்ல தோக்கடி சுட்டாருங்க. என்ன பகையா வச்சுட்டு இருக்கு? பெங்களூர் ராமசாமி பகை என்ன சாதாரண பகையா? சாதாரண பகையா? அந்த ரெட்ட வாழைப்பழ ராமசாமி பையன் இந்த வீட்டுல தோக்கடிச்சிருந்தா சவாட்ட பாண்டியான் தட்டி கொடுத்திருப்பேன். கோர்ட்ல என்ன எதிரியா நினைச்சு எனக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பார்த்து தோக்கடிச்சுனா விடுவனா? சும்மா விடுவனா? என் பிள்ளைய என் சரவணனே எதுக்காக வக்கீலுக்கு படிக்க வைக்கிறேன் தெரியுமா? அந்த ரெட்ட வாழைப்பழ ராமசாமியை கோர்ட்ல நிறுத்தி என் பிள்ளை கிழி கிழின்னு கிழிக்கணும். அதை பார்த்து நான் சிரி சிரின்னு சிரிக்கணும். அந்த வாழைப்பழம் பயந்து வழுக்கி கோர்ட்ல குத்தவாளி கூண்டுல தானே ஏறி நிக்கணும். பரம்பரையா தோத்துட்டே இருக்கணும் பிரார்த்தனை உங்களுக்கு. நல்ல உடப்பை. சரி சரவண, மகனே சரவண, அப்பா வா. மகனே சரவணா. அவா என்னது கையில? ஒண்ணும் இல்ல. என்னடா கையில? மார்க் லிஸ்ட். மார்க் லிஸ்டா? கொட கொட. 100க்கு 13, 17, 15, 22, மேக்ஸிமம் 22 தாண்டவே இல்லை. இப்படி மார்க் வாங்குறத விட நாக்க பிடிங்கிட்டு சாகலாம். நல்லாவே சாகலாம். உனக்கு வெக்கம் இல்லை? வெக்கம் இல்லை. மானம் இல்லை? மானம் இல்லை. ரோஷம் இல்லை? ரோஷம் இல்லை. அந்த காலத்துல நான் படிக்கும் போது நீங்க எடுத்த மார்க் லிஸ்ட் தான் இது. உங்க டைரியில இருந்து தான் எடுத்தேன். That's besides the point. Now coming to the point. நீ என்ன படிக்கிற? என்ன படிக்கிற? வக்கீலுக்கு படிக்கிற. வக்கீலுக்கு படிக்கிறேன். எதுக்காக படிக்கிற? எதுக்காக படிக்கிறேன்? எதிரியை தோக்கடிக்க. எதிரியை தோக்கடிக்க. எந்த எதிரியை? எந்த எதிரியை? அந்த ரெட்ட வாழைப்பழம் பெங்களூர் ராமசாமியே. ரெட்ட வாழைப்பழம் பெங்களூர் ராமசாமியே. அதான ஒரு லட்சியம். லட்சியம். அதான ஒரு லைஃப் கோல். கோல். That is my son. That is my father. இன்னும் 1/2 மணி நேரத்துல அகிலாண்டம்னு ஒரு பொண்ணு விவாகரத்து கேஸ் விஷயமா வருவா. பொண்ணுன்னு பல்லை அடிக்காதே, பயப்படாதே, தைரியமா அவளை டீல் பண்ணு. டீல் பண்றேன். எல்லா விவரங்களையும் அவங்கிட்ட தெரிஞ்சுக்க. அவங்கிட்டே எல்லாம் விசாரிக்கிறேன். A lawyer's family is always a lawyer's family. நான் கோர்ட்ல லாயர், நீ வீட்டுல லாயர். இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் கோர்ட்ல இருந்தே ஆகணும். கோர்ட்டுக்கு போறதோட சரி, அங்க போய் எங்க நிக்கிறேன்? Shut up, Sauri. சரி, என் ஆர்குமெண்ட்டை பத்தி உங்களுக்கு தெரியாது. In 1944 or 54, I don't remember, பம்பாய் ஹை கோர்ட்ல பாதா அல்வா பாய்சனிங் கேஸ். ஒரு பக்கம் நான் நிக்கிறேன். எதுக்கப்புறம் the great குல்கர்னி. எதுக்கப்புறம் யார் நிக்கிறா? ஒரு பையன் நிக்க மாட்டானே. மார்க் லிஸ்ட். மிலாட், ஜென்டில்மேன் ஆஃப் தி ஜூரி, இந்த கேஸ் நிச்சயம் வெற்றி அடையும் என்பது எனக்கு தெரியும். என்னுடைய அருமை நண்பர் எதிர்த்தரப்பு வக்கீலவர்கள் மிக அழகாக, மிக சாதுரியமாக தன்னுடைய வாத திறமையை எடுத்துக் காட்டினார். அவருடைய வாத திறமையை பாராட்டுகின்ற அதே நேரத்தில் என்னுடைய வாத திறமையை குறைவாக எடை போட்டு விடக்கூடாது. நான் இந்த கேஸை அணுவணுவாக பிரித்து அலசி காட்டிவிட்டேன். ஆகவே கிரம் கோட்டானவர்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னவென்றால், கண்ணீரை மறுப்பறியாத இந்த கைவனை, மானத்தின் பெருமையறியாத இந்த மடையனை, குடும்பத்தை குறைத்த இந்த கொடியவனை, அவன் செய்த 4 குற்றங்களுக்கும் ஒவ்வொரு குற்றங்களுக்கும் தனித்தனியாக 4 முறை தூக்கிலிட வேண்டும். வண்டர்ஃபுல், ஸ்ப்ளெண்டிட், பிரமாதம். அடடட, என்ன வாத திறமை! இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய அறிவா? சரவணா, இன்னும் 1/2 மணி நேரத்தில் அகிலாண்டம் ஒரு பொண்ணு வருவா. பொண்ணுன்னு பல்லை அழிக்காதே, பயப்படாதே, தைரியமா அவளை டீல் பண்ணு.
ஆல் ரைட் கம் டு தி பாயிண்ட். நீ யாரு? ஐ மீன் who are you? அத நீ சொல்லாத, நான் சொல்றேன். ஓ பேர் அகிலாண்டம், டைவர்ஸ் கேஸ். கற்பு கரசியாம் கண்ணகி வாழ்ந்த நாட்டிலே, தன் கணவன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்காக தீ குளித்த சீதை வாழ்ந்த நாட்டிலே, தன் கணவனின் உயிருக்காக யமனுடன் போராடிய சாவித்ரி வாழ்ந்த நாட்டிலே, தன் கணவனை வண்டியில வைத்து தள்ளிக்கொண்டு கூடையில எதிரோ ஒன்று வைத்து தள்ளிக்கொண்டு போன நாராயணி வாழ்ந்த நாட்டிலே, தாலி கட்டிய கணவனை விவாகரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக கோர்ட்டு வரை வந்திருக்கும் காரிகையே, சட்டம் இடம் கொடுத்தால் உன்னை ஒரு முறையாவது தூக்கிலேற்றி இறக்க வேண்டும். வாட் a shame! இப்பிக்கோ ஐயோ, அழாதே ஐயோ, செருமாதே இந்தா. இது ஆர்குமெண்ட். பெரிய ஆர்குமெண்ட். ஆம்பளைங்க என்ன நியாயம் வேணாலும் செய்யலாமா? ஆம்பளைங்க என்ன செய்வாங்க? காலையில 6 மணிக்கு சொன்னேன். எல்லாரும் என்ன பருகுவாங்க? சூடா ஒரு கப் காபி பருகுவாங்க. இல்ல, என் கணவர் அருந்து பானம் மதுபானம். சண்டாளா? 9 மணிக்கு ஒரு கப் சாயாவா? இல்ல, சாராயம். மாத்தி விட்டானா? 12 மணிக்கு பட்டையா? இல்ல, பிராண்டி. கணக்கிலன்னா விஸ்கி. அப்புறம் என்ன செய்வான்? 1 மணிக்கு. 1 மணிக்கு. 1 மணிக்கு என்ன? சின்ன வீட்டுல அனந்த சயனம். சின்ன வீடுனா? நான் இருக்கிறது பெரிய வீடு சார். என்னை விட சின்ன ஒருத்தி இருக்கிறா. அவ இருக்கிறது சின்ன வீடு. டபுளா? கயவா? அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் கடையில இருப்பாரு. வியாபாரம் செய்தானா? ஐயோ, கள்ளு கடை. ஆமா, உன் கணவனுக்கு குடிக்கிறத தவிர வேற வேலையே தெரியாதா? ஏன் தெரியாது? தினமும் குடிச்சிட்டு வந்து தாழ கச்சேரி செய்வாரு. ஓ, உன் கணவன் அவ்வளவு பெரிய பாகவதானா? இல்ல, முதுகுல மிருதங்க வாசிப்பாரு, கண்ணத்துல மோர்சிங் வாசிப்பாரு. விடிஞ்சா எதிரிச்சா அடி இடி உத குத்து. இப்பேற்பட்ட கணவன் தேவையா? இந்த அபலைக்கு விடுதலையே கிடையாதா? முதலில் அந்த அயோக்கியரை பிடித்து ஒரு முறையாவது தூக்கிலேற்றி இறக்க வேண்டும். என் கணவரை தூக்கிலேற்றுவதா? அப்படி என்றால் ஒரு முழம் பூவுக்கும் ஒரு விரல் பொட்டுக்கும் நீங்கள் கூறும் பதில். சட்டம் ஒரு கழுதை. முன்னால் போனால் கடிக்கும், பின்னால் வந்தால் உதைக்கும். இதற்காகத்தான் எனக்கு சட்ட பிடிப்பே வேண்டாம் என்று சொன்னது. இதுக்கா நீங்க கவலைப்பட வேண்டாம். பரவாயில்ல சார். பரவாயில்லையா? ஆமா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகாமல் கணவனா? உங்க வாத திறமையை சோதிக்கிறதுக்கு தான் நான் ஒரு கதை விட்டேன். கதையா? நான் மிஸ் சத்யநாதனை பார்க்க வந்திருக்கேன். அவங்க வக்கீல் எங்க அம்மா. ஐயோ, ஒரு வக்கீல பார்த்ததே போதும் சார். அவங்க எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட். அவங்கள பார்த்து சொன்னாங்க எங்க அம்மா. என்னுடைய முதல் கேஸ் சக்சஸ் சார். சக்சஸ். சகல விதமான அந்தரங்க விஷயங்களுக்கும் அனுகூலமாக ஆலோசனை சொல்லப்படும். சாதா காதல் கடிதங்கள் 335, ஸ்பெஷல் காதல் கடிதங்கள் 775, லைலா மஜ்னு தாயத்து 990, அயல் நாடுகளுக்கு ஸ்டாம்ப் சார்ஜ் உண்டு. இப்படிக்கு ஒரே விலை காதல் டாக்டர் ரமேஷ் BGN செகண்ட் இயர். எவ்வளவு கொடுக்கணும்? உங்ககிட்ட ஜாஸ்தியா வாங்க போறேன். கூட ஒரு 9 ரூபா 90 பைசா. 10 ரூபாயா இருக்குல்ல, சில்லறை இல்லையே. சில்லறை வச்சுட்டு வர மாட்டீங்களா? பரவாயில்ல போ, பெரிய 10 ரூபா. நெக்ஸ்ட். என்னடா வெளியில போர்டும் நீயும் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போற மாதிரி இல்ல, ஏதோ ஹோட்டலுக்கு போற மாதிரி இருக்கு. முதல்ல போர்டை கழட்டு. லா காலேஜ்ல படிக்கிறவனா நீ? படிச்சா லாயரா வருவேன்றியா? ஐ டவுட். அது வரைக்கும் செலவுக்கு வேண்டாமா? அதுக்காக இந்த வியாபாரம். என்னடா அது தாயத்து ஊதுபத்தி மந்திரவாதி ரூம் மாதிரி அசிங்கமா இருக்கு. என்ன அசிங்க? நம்ம கிருஷ்ணமூர்த்தி இருக்கான MA லிட்டரேச்சர் படிச்சவன். திருப்பதியில பார்த்தப்பா எங்க வந்த வேண்டுதலான்னு கேட்டதுக்கு இல்ல வியாபாரம்ன்றான். என்ன வியாபாரம்? முடி. அதான் முடியெல்லாம் வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விக்கா செஞ்சு வருதான். 3 கார் வெளியே நிக்குது. குறைஞ்சா போயிட்டா. ஆனா காதலுக்கு உனக்கு ஸ்தான பிராப்தமே கிடையாது. நீ எப்படி கன்சல்டிங் வயசுல இங்க வந்த? ஓ பாத்தியா, நீ ஒருத்தன் என்ன மறக்காம ஞாபகத்துல வச்சிருக்கிறவன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆரியபவன் அல்வா ஸ்பெஷல். கூட்டி போவந்தியா? ஆரியபவனுக்கு இல்ல, அயோத்தி பவனுக்கு கூட்டிட்டு போவாங்க. அயோத்தியில உன்னையே சீதையும் ராமனும் தான் கவனத்துக்கு வருது. சீதா பிராட்டி டெரஸ்ல நிக்கிறா. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி செமெண்ட் ரோட்ல வந்துகிட்டு இருக்காரு. எதிர்பாராத சந்திப்பு. அதேதான். அப்புறம் கண்ணோட கண்ணோ கீழ் பழிச்சு ஒரு மின்னல். இங்கே அதேதான். அப்புறம் சிலப்பதிகாரத்துல அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? அது கோவல கண்ணை கதடா. கண்ணு அப்படித்தான்ப்பா. அவனும் டெரஸ் மேலதான் நிக்கிறா. பட் ஓபன் டெரஸ். கோவல செமெண்ட் ரோடு வழியா போயிட்டே இருக்கிறான். எதிர்பாராத சந்திப்பு. மலையா, எல்லா கதையிலும் ஒரே டெரஸ் ஒரே சிமெண்ட் ரோடு தானே ஒன்னையே சொல்லிட்டு இருக்கேடா. பழகி போச்சு, எனக்கு தெரிஞ்சதே ஒண்ணுதானே. நானும் பழகிக்கணுமே. கதை விடுறதியா? இல்ல பெண்களை பார்த்தோன்னு ஒரு இது ஒரு மாம இது எதுல அவன் வீட்டுக்கு வந்தான். என்னை பார்த்து கழுக்குன்னு சிரிச்சா. நெருஜி வந்தா. இம்மிடியேட் அவளை நான் லவ் பண்ணிட்டேன். ஆனா என்ன அவள் லவ் பண்றாளாங்கிறத தெரிஞ்சுக்கணுமே. இதே மாதிரிதான் நானும் ஒரு தேங்காய் கடைக்காரிய காதலிச்சேன். கோயிலுக்கு தாப்புல கடை.
கோபுர தரிசனத்துக்கு போற மாதிரி போவேன். அப்பப்ப திரும்பி திரும்பி கடையில அவளை பார்ப்பேன். அவளும் என்னை எட்டி எட்டி பார்ப்பான். தினம் ஒவ்வொரு தேங்காயா 10 தடவை கடைக்கு போய் 10 தேங்காய் வாங்கி ஒவ்வொரு தேங்காயா கடை முன்னாலேயே போட்டு உடைப்பேன். யாரும் பக்கத்துல இல்லைன்னா நானே பொறுக்கிடுவேன். இப்படி எத்தனை நாளைக்கு முடியும்? துணிச்சா ஒரு காதல் கடுதாசி எழுதி அவ கையில கொடுத்தேன், ஓடியாந்துட்டேன். பிராகாரம் சுத்துற மாதிரி 2 வாட்டி சுத்தி வெடிக்க வர்ற ஒரு 10 முரட்டு பயிலுக அந்த கடை தேங்காயெல்லாம் எடுத்து என் தலைமையிலே போட்டு உடைச்சாருங்க. உன் தலையிலேயே உடைச்சா? நான் காதலிச்ச தேங்காய் கடைக்காரிக்கு அவன மாதிரியே ஒரு அக்கா இருப்பாங்கறத நான் கண்டனா. அவ 5-6 புள்ளைய பெத்தவனா. என் காதல் கடுதாசிய அவ கையில கொடுத்து விட்டேன்ப்பா. ஆபாசம். உன் கத்திரிக்காய விடு. என் காதலுக்கு ஒரு வழி சொல்லு. உன் காதல் சாரா 3:35 ஹோட்டல்ல போய் வேலை செய். உருப்படியா ஒரு ஐடியா சொல்லக்கூடாதா? உருப்படி ஐடியா வேணும்னா ஓசியை சொல்ல முடியுமா? ஆறாவா? காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே. எங்க இருக்கா? லேடிஸ் ஹாஸ்டல்ல இருக்கா. ஓகே ஓகே. என்ன பேரு? சந்திராகந்திரா, மாலா, கீலா, சீதா, கீதா, ஏதாவது ஒரு பேர். பேரை பத்தி என்ன? இப்ப ஒரு ஐடியா சொல்லு. சரவணா, நேரா ஹாஸ்பிடல் போ. இந்த ஸ்பெஷல் இதுல பல வழி இருக்கு. இதுல எது சரிப்படுதோ அதை சொல்லி அவளை பீச்சுக்கு கூப்பிடு. இந்த காதல் வர்ணனை அகராதி இதையும் வச்சுக்கோ. இதெல்லாம் கொண்டுட்டு போய் பீச்ல வித்துற சொல்றியா? டேய், இதுல என்ன சொல்லி இருக்கோ அதே மாதிரி பேசுற. இதத்தான் அம்பிகாவதி அபராவதி கிட்ட பேசினான். ஆந்தனி கிளியோபாட்ரா கிட்ட பேசினான். அவளை சுத்தி நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்களே, எல்லாருக்கும் முன்னாலும் இதை படிச்சுட்டா பரவாயில்லையா? ஒண்ணு பண்றா, அங்க ஒரு மேடை இருக்கும், அது மேல நின்னுக்கோ, ஒரு லெக்சரே பண்ணு. ஏன்டா சோதிக்கிற? தனியா அந்த பொண்ணை கூப்பிட்டு இதெல்லாம் பேசுறேன்டா. எப்படி போற? ஓஎஸ், அதெல்லாம் எனக்கு தெரியும். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு டீக்கா பீச்சுக்கு தானே. பஸ் நம்பர் 21A. 21A பேஷ். பை தி பை, பொண்ணை மீட் பண்ணும்போது ஏதாவது பிரசன்ட் வாங்கிட்டு போனா என்ன வாங்கிட்டு போற? தின்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு போட்டுமா? உனக்கு பிடிச்சதே வேண்டாம் கேட்டான். பொண்ணுக்கு பிடிச்சதா ஸ்வீட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போ. எங்க வாங்கிட்டு போக? கடையில இருந்து. எந்த கடையில? லாலா கடையில இருந்து. எந்த லாலா? நந்த லாலா. இந்த வரேன். சரவண கண்ணா, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. 3/4 கிலோ முடி, 1/4 கிலோ கிருதா, இதை தவிர உங்ககிட்ட வேற ஒண்ணும் இல்லப்பா. நின்ன அதுக்கப்புறம் பரீட்சை பிடிச்சிரும், ஹாலிடே விட்டுருவான், ஹாஸ்டல் மூடிடுவான், பொண்ணு பிறந்தவங்க போல. அது எங்க வீட்டுல இருந்து நீ பத்திரமா ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்துட்டியான்னு பாக்குறதுக்காக வந்தேன். அந்த படத்துல டிராமாவில எல்லாம் ஹீரோ ஹீரோயினை தேடி வருவாங்களா, அந்த மாதிரி. அப்பா அம்மா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்களான்னு கேட்டேன். எங்க வீட்டுல டெலிபோன் இருக்க, பக்கத்துல பீச் இருக்குல்ல, அங்க காத்து ரொம்ப நல்லா வரும்ல, இங்க ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல. ஐயோ, பீச்சோட நிறுத்திட்டீங்களா? அப்புறம் என்ன? அந்த பீச்ல வந்து இந்த சுண்டல் மல்லா ஊட்டெல்லாம் கிடைக்கும்ல. ஓ லார்ட், இத கேக்க வாங்க வந்தீங்க? ஆமா, நான் இந்த பீச்ல மிஸ்டர், மணி 6 ஆச்சு, நீங்க கிளம்பலாம். அப்போ நான் வரேங்க. நீ சந்தோஷமா இருக்கீங்க? நீ நல்லா இருக்கீங்க? ஹாப்பியா? மேடம், இதை கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? இதெல்லாம் நான் இந்த காக்கா கொத்தாம தூக்கி தொடர்ந்து பெரும்பாலா போச்சு. நீங்க தான் எல்லாத்தையும் நல்லா வளர்க்குறீங்களே, நீங்களே சாப்பிடுங்க. காதலிக்கலாம். நீ எல்லாம் ஏன் காதலிக்கணும்னு ஆசைப்படுற? லாலா கடை மிட்டாய் கொண்டு போய் வாடகை கொடுத்துருக்கீங்க, நீங்க கொண்டு கொடுத்தா என்ன? போய் திருப்பி வாங்கிட்டு வந்துடுங்க. மிட்டாய் இருக்கட்டும், அடுத்த ப்ரோக்ராம் என்ன, எங்க, எப்போன்னு கேட்டியா? முதல்ல கேட்க மறந்துட்டேன், மறுபடியும் கேட்கலான்னு போனேன். பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பார்த்தா 21A கிடையாது. பஸ் ஸ்டாண்ட் பத்தி ஒரு வாட்டி பஸ் ஸ்டாண்ட் ஒன்னே கவனத்துக்கு வருதுரா. வாணிமஹால் பஸ் ஸ்டாண்ட், சாயங்காலம் 6 மணி, கொலு சீசன், ஜல் ஜல்லுன்னு கடை கட்டுற நேரம். டேர்ன் பண்ணி பாக்குறேன், 13ஆம் நம்பர் பஸ். முந்தாணி பறக்க ஃபுட்போர்டு நின்றுகிட்டு வந்தாலே என் ராதா. அவளுக்காக நிக்கிறேன். ஸ்டாப்பிங்ல பஸ் நிறுத்தாம போயிட்டே இருக்கான்ப்பா. விட்டனா ஒரே தம்பு எக்கி பிடிச்சு அடுத்த நிமிஷம் தரப்புற கீழே விழுந்துட்டேன். கையில பார்த்தா ராதா புடவை. கம்பிக்கு பதிலா முந்தாணி பிடிச்சிட்டேன்ப்பா. திருப்பி கொடுத்துடலான்னு எந்திரிச்சா, எழுந்திரிக்க உடனேயே பஸ் இருக்கிற அத்தனை பேரு இறங்கி வந்து நொங்கு நொங்கி விட்டாரு. மழையா? எங்க விட்ட? நொங்கிறத விட்ட. என்னை முந்தாணி பிடிச்சு இழுக்க சொல்றியா? நான் உத்தம அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஏதாவது ஐடியா சொல்லு. உனக்கு சினிமா பாக்குற பழக்கம் உண்டு இல்லையா? உண்டு. என்ன நான் சினிமா பாத்திருக்கேன். பக்த ராமதாஸ், பக்த துளசிதாஸ், பக்த பிரகலாதா. ஏண்டா, பக்தான்னு வரலன்னா தியேட்டருக்குள்ளேயே நுழைய மாட்டியா? இப்ப புது படம் ஒண்ணு பார்த்தனே, அந்த சித்தூர் வி நாகையா மிதிக்கிறாரு. குழந்தைய சேத்துல போட்டு லங்கு லங்குன்னு மிதிக்கிறாரு. அது என்ன படம்? இப்ப நான் மிதிக்க போறேன். சக்கரதாரி எங்க அப்பா கூட போய் பார்த்தனே.
உங்க அப்பா கிட்ட சொல்லி கையோட ஒரு சப்பலா கட்ட வாங்கிக்க. எதுக்கு? பஜனைக்கு. ஏண்டா எவ்வளவு காதல் படங்கள் ஓடுது, ஒரு லவ் ஸ்டோரி, ரோமியோ ஜூலியட், வசந்த மாளிகை, இதெல்லாம் எங்க நடக்குது? எங்க அப்பா கூட போய் பாக்குறேன். ஐயோ அடே கண்ணா, உன் கையாலேயே என் கழுத்தை நெரிச்சு கொன்னுடா, முடியலடா. என்னடா கிண்டல் பண்றியா? எனக்கு தெரியலங்கிறதுனால தானே உங்ககிட்ட ஐடியா கேட்கறேன். சொல்லாட்டி போ, எனக்கு என்ன? சரி சரி கோச்சுக்காத, நான் ஐடியா கொடுக்குறேன். முதல்ல எனக்கு ஒரு 490 கொடு. சில்லறை இல்லையா? 5 தானே இருக்கு. சொல்லி வச்சுட்டு வர மாட்டீங்களா? பரவாயில்ல கொடு. பா சரவணா, ரொமான்டிக் மூடு வரணும்னா அப்பாவை கட் பண்ணிட்டு லவரை கூட்டிட்டு சினிமாவுக்கு போகணும். அடுத்தது இயற்கை அழகு நிறைஞ்ச இடத்துக்கு அவளை கார்ல கூட்டிட்டு போ. பக்க போடு போடு ராஜா. என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சுட்ட? நீ சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. அப்பாடி, இன்னைக்கு தான்ப்பா ஒரு பொம்பளை கூட உட்கார்ந்து நான் படம் பாக்குறேன். எங்க பாக்குற? அதான் லைலாவை காணுமே, கட்டடிச்சிட்டாளா? அடிக்க மாட்டான். டிக்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். என் பாதால்வா இப்ப வந்துருவா பாரு. அவளை நானும் பாக்கணும்னு சரி தானடா என்னையும் கூட்டி வந்திருக்கிறேன். சுந்தரம் புள்ள. அடடே என்னன்னா என்ன திடீர்னு கண்ணாடி எல்லாம் பெருசு பெருசா தெரியணும்னா சொன்னவே நீ எப்படி வீட்டுல ஒண்ணு வளர்ந்துட்டு இருக்குன்னு. டாக்டரோ அப்பாவும் பொண்ணும் படம் பார்க்க வந்திருக்காப்புல இருக்கு. ஏமா குழந்தை, உன்னை காலேஜ் பஸ் ஸ்டாப் எல்லாம் பாத்துருக்கேன். நீ என்ன துடிச்சல்காரியா இருக்கிய? பஸ்ல போய் மோஷன்ல ஏறிய அரஞ்சனா இவன் என் ஒய்ஃப்ரா. செக்ரட்டரியா இருந்தா 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. மன்னிக்கணும், ஏதோ மேரேஜுக்கு தான் வர முடியல. மேட்லியாவது பாத்துறேன், ரொம்ப சந்தோஷம். இன்னும் இங்க இருக்கிற விளக்கெல்லாம் அணைக்கட்டுமே, நான் உட்கார்ந்துக்கிறேன். சாரி, லேட் ஆயிடுச்சு, பஸ் கிடைக்கல. அது இந்த 21B எப்பவுமே இப்படித்தானுங்க, லேட்டா வரும். ஆல்ரைட், ரொம்ப லேட் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்ததுக்கு. சந்தோஷம். உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல. 2க்கு பிறகு எப்பவும் வேண்டாம். தெரியும். 1க்கு அப்புறம் தானே 2. அது எப்படி பாப்போம்? போடா. அம்மா, நான் என்னத்த சொல்ல போறேன்? நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இப்ப போறியா இல்லையா? விளக்கெல்லாம் அணைக்கட்டுமே, நான் உட்கார்ந்துக்கிறேன். ஏய், என் பாதால்வா வந்துட்டான். ஏதோ உன்கிட்ட வாலாட்டினானா? நீ ஒரு வார்த்தை சொல்லு, இவன் மூக்க வளைச்சிடுறேன். உம்முக்க நான் உடைக்கிறேன். அடே அடே, என்ன என்ன குழப்படா உனக்கு? இவளை காதலிக்கிறேன்னு என்கிட்டயே வந்து சொல்றீங்க. காதல் என்னடா காதல்? பெரிய கத்திரிக்கா. நான் அவளை கல்யாணமே பண்ணிக்க போறேன். ஐயோ. யாரு வந்தாலும் பயப்பட மாட்டேன். எங்க அப்பா வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அடே அடே, என்கிட்டயே வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியா? இவ யார் தெரியுமாடா? யாரு? என் தங்கச்சிடா. மாமா. ஐயோ அச்சா, நீ தானே 490 வாங்கிட்டு இவளை சினிமாவுக்கு தள்ளிட்டு போறான்னு சொன்னேன். ஐயோ, தங்கச்சியை தள்ளிட்டு போற சொன்ன முதல் ஆள் நானா தாண்டா இருக்கணும். ஐயோ, அது மட்டுமா? 990 வாங்கிட்டு டேய், சத்தியமா நீ இவளை கல்யாணம் பண்ணிக்குவியா? உயிர் போனாலும் போறதுக்கு முந்தி பண்ணிக்குவேன். அம்மா தேவி. அண்ணா, ஆ? நீ என் தெய்வம். சீ, டயலாக் பேசாத. சீரியஸா இருக்கும் போது இவ்வளவு பெரிய ப்ராப்ளம். விரோதிங்க 2 பேரு, அவங்க குழந்தைங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்தாகணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. நீ ஒரு 490, நீ ஒரு 1990. எதுக்கு? என் சித்தப்பா உன் பெத்தப்பா 2 பேரும் சமாளிக்க வேண்டாமா? சில்லற இல்லண்ணா. பண்ற மாட்டீங்களே சில்ற பண்ற மாட்டீங்களே சில்லறைய. படம் ஆரம்பிச்சிருவான். எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்கும் போது தள்ளி இருந்து படம் பாருங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சித்தப்பா சித்தப்பா வாடா, பெத்தப்பனை விட சித்தப்பன் மேல எவ்வளவு பிரியம். ஜானகி, என்னங்க? யார் வந்திருக்கா பாத்தியா? உங்க அக்கா மகன். இதோ வரேன். ஏதுடா திடீர்னு? நாட்டுல திடீர்னு தானே பல திடுக்கிடும் சம்பவங்கள் நடக்குது. நாட்டுல என்ன, வீட்டுக்குள்ளே நடக்குது. நீ கூட இப்ப திடீர்னு வரலையா? இது என்ன ஃபைல். சாதாரண ஃபைலா? ரெஃபரன்ஸ் ஃபைல். இதுல வர்ற ஒவ்வொரு அதிர்ச்சியான சம்பவத்தையும் படிச்சுட்டே வர்றேன். ஜாக்கிரதையா கேளுங்க. என்னப்பா ரமேஷ், ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? திடுக்கிடும் சம்பவங்கள் சொல்ல போறான். நான் காப்பியை கொடு. குடா காப்பி வெயிட். அதிர்ச்சியை படிக்க போறேன். எனக்கே அதிர்ச்சி. நான் என்ன மர்ம நாவல் எழுத போறேன்? நான் இல்ல, பெத்துட்டா மாத்திரம் போதுமா? பெத்தவங்க நீங்க, உங்க டியூட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ பெத்தவனா? எனக்கு அட்வைஸ் பண்ற? அவன் பாயிண்ட் இல்லாம பேச மாட்டான். என்னதான் சொல்றான்னு கேளுங்களேன். அதிர்ச்சி ஆரம்பி. சென்னை. சென்னையில என்ன அதிர்ச்சி? செப்டம்பர் 1 கடலோரம் 2 பிணங்கள் ஒதுக்கப்பட்டன. காதல் தோல்விதான் காரணம். ஐயோ பாவம். அதை விட பாவம், செப்டம்பர் 11 அதே சென்னை. கல்லூரி மாணவி தூக்கில் தொங்கினாள்.
காரணம் காதலன் கையை விட்டான். யார் பெத்த பிள்ளையோ? அதிர்ச்சி நம்பர் 3 செப்டம்பர் 21 அதே சென்னை. அழகி விஜயா ஆற்றில் மூழ்கினாள். மூதேவி சென்னையில ஏதுற ஆறு கூவம். அவள் சாவுக்கு காரணம் அவள் காதலுக்கு குறுக்கே நின்றார் பெற்றோர்கள். பாத்தீங்களா, ஒரே சென்னையில 21 நாளைக்குள்ள 3 விதமான அசம்பாவிதங்கள், அதுல 4 சாவு. அத்தனையும் பூத்து குறுக்க வேண்டிய இளம் தளிர்கள், அவ்வளவு மல்கோவா மாணவிகள். நீ என்ன பாயிண்ட்க்கு வர்ற? ஏமாலும் சென்னையில தானே படிக்கிறான். பாம்பு விடாத, விஷயத்தை சொல்லு, குத்திடுவேன். ஒரு நாள் இப்படித்தான் மவுண்ட் ரோட்ல நடந்துகிட்டே இருந்தேன். சாந்தி தியேட்டர் வாசல்ல ஒரு டாக்ஸி நின்னுச்சு. அந்த டாக்ஸியை விட்டு இளம் ஜோடி ஒண்ணு இறங்கிச்சு. அந்த பொண்ணை பார்த்தேன். அது வேற யாரும் இல்ல, நம்ம தேவி. கூட வந்த பாவி யாருடா? நீ சும்மா விட்ட? சும்மா எப்படி விட முடியும்? தங்கச்சி ஆச்சே. என் உடம்புல ஓடுறது கொஞ்சம் ஆட்டம் தான், இருந்தாலும் குதிச்சது, கை கால்லாம் துடிச்சது. கூட்டத்துல அவனை மெல்ல ஃபாலோ பண்ணேன். போனேன். பசுக்கு நம்ம தியேட்டருக்குள்ள பூந்துட்டான். நீயும் உள்ள போடா. நானும் போனேன். அந்த நேரம் பார்த்து லைட்ஸ் ஆஃப். லைட் ஆஃப் பண்ண விடாத, போட்டு ஆள தேடு. கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? வேற யாரும் இல்ல, உங்க பரம விரோதி சட்டநாதன் இல்ல. அவ இல்ல, அவர் பெத்த மகன் சரவணனா. பாவி தோள் மேல கைய போட்டு நானும் கத்துறேன். துரோகி சட்டநாதா, நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. என் பொண்ணை கடத்திக்கிட்டு போன குற்றத்துக்காக உன் பேர்லையும் மகன் பேர்லையும் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்து உங்க 2 பேரையும் கோர்ட்டுக்கு நான் இழுக்கல. இழுத்தா யாருக்கு அவமானம்? நம்ம பொண்ணு மறந்தா சந்தி சிரிக்கும். நாளைக்கு அவளை யாரு கட்டிக்குவா? அப்பா, என் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சட்டநாதன் காலைல என்ன விட சொல்றியா? இங்கதான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கே நான் வந்திருக்கிறேன். எப்படி கல்யாணத்தை பண்ணுவீங்க? மாப்பிளை கால விடுவான், அவனை அப்படியே அமைக்கி வீட்டு மாப்பிளை ஆக்கிடுவான். ஆக்கிட்டா சித்தப்பா உங்களை எதுக்கணுங்கிறதுக்காக தானே சட்டநாதன் அவர் பையனை சட்டம் படிக்க வைக்கிறாரு. அங்க அவருடைய பிளான் க்ளோஸ். புண்ணைய பிரிச்ச புத்திர சோகத்துல அவர் தசரா துடிப்பாரு. அப்புறம் சம்பந்தி நம்ம கால சரண்டர். எப்படி ஐடியா? 490 தள்ளுறது. அதெல்லாம் சரிடா, அவன் புள்ளைய நமக்கு எப்படி கொடுப்பான்? அதுக்கு ஐடியா வச்சிருக்கிறேன். நீங்க நிம்மதியா கல்யாணத்துக்கு நாளையும் வேலையும் குறிங்க. சின்னம்மா, காப்பி ஜில்லுன்னு ஆயி போச்சே, சூடா ஓவல் தர்றது. என்னது எதுக்கு எடுத்தாலும் ஐடியா கொடுக்கறேன்றான், இதெல்லாம் நடக்குமா? பிடிச்சா கல்யாணம், பொண்ணு பெங்களூர் போயாச்சு, மாப்பிளை நீ இங்கே போற. அப்பாவுக்கு தெரியாம எப்படி கல்யாணம்? அப்பாவுக்கு தெரியாம கால் பண்ணி அப்போ கல்யாணம் தாலி கட்டணும் இல்ல? புதுக்கூட்ட மாதிரி மாலை போட்டு ஓடியாந்துறியா? நீயும் தேவையும் கல்யாணத்துல எப்படியாவது முடிச்சு வை அப்படின்ட்டு உயிர் எடுத்தீங்க. எப்படியோ ஒரு சைடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அப்ப ஒண்ணு செய்யறேன். இல்ல இல்ல, நான் உயிர் பண்றேன். என்ன ஒண்ணு? எதையாவது போய் சொல்லிட்டு இன்னைக்கே கிளம்பிடுறேன். சரவணா, போய் தான் கையில ரெடியா இருக்க. அதாவது நம்ம பிரதமர் சாம்பசிவம் பொண்ணுக்கு அரக்கோணத்துல நாளைக்கு காலம்பரம் கல்யாணம். நீ அரக்கோணத்துக்கு பஸ்ல போற. சாம்பசிவம் பொண்ணு கல்யாணத்துக்கு ப்ரொஃபசர் சாம்பசிவம் பொண்ணுக்கு கல்யாணமா? ஆமா சார், அவரு பொண்ணு கல்யாணமா? அவருக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. அவர் பொண்ணே கிடையாது, அது வந்து பையனுக்கு கல்யாணம். அவர் பிள்ளைக்கா? அரக்கோணத்துல. அப்படி சொல்லு. படவா ஒரு காது குத்து நடந்தா கூட எனக்கு சொல்லாம செய்ய மாட்டா. இப்ப கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்புனிய? அது சரவணன் கிட்ட சொல்லியிருப்பார். பர்சனலா சொல்லியிருப்பான். ஆமாப்பா, என்கிட்ட நேர்ல சொன்னார். இந்த கல்யாண பிஸியில நான் வரதுக்கு சான்ஸ் இல்ல. அப்பா நான் வர முடியாட்டாலும் மாப்பிள்ளை அழைப்புக்கும் முகூர்த்தத்துக்கும் சரவணா நீ அவசியம் வந்து இருந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னடா? ஆமாப்பா சொன்னார். அதான் நூற சொல்லுவா. என்ன இருந்தாலும் ஆத்துக்கு பிரிவாவா? இவன் நேர்ல போய் ஆசீர்வாதம் பண்ணதான் நல்லா இருக்கும். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நாளைக்கே என் பிள்ளை கல்யாணம். என்னடா அப்செட் ஸ்டமக் அப்செட்டா? அப்ப நீ போக வேண்டாம். நாளைக்கு அரக்கோணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு நம்ம 2 பேரும் போறோம். மறுபடியும் என்ன? ஸ்டமக் கிளியர் ஆயி போச்சா? இருந்தாலும் நீ போக வேண்டாம், நீ படிக்கணும். நாங்களே போயிட்டு வரோம். ஐயோ மறந்தே போட்டனே. என்னையா? நாளைக்கு தான் நான் கீழே இருக்கிற மாவட்டத்தில் கேஸ் மேல் கோர்ட்டுக்கு வருது. இது விட்டா இன்னும் 9 மாசத்துக்கு கேஸே கிடையாது. அதுவும் சரிதான். இப்ப என்ன செய்யறது? மாமா, சரவணன் உங்க மகன் தானே? பல்ல உடப்பேன். இல்ல அப்பாவுக்கு தான் பையன் போலாமே. அதுவும் சரிதான். அப்பா சரவணன், நாளைக்கு நீயே கல்யாணத்துக்கு போய் நான் வர முடியாதுக்கா அவங்க எக்ஸ்கியூஸ் வாங்கிட்டு என் சார்பில் மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துரு. ஐயோ நானே எப்படி ஆசீர்வாதம்? சின்ன பையன் அவன் எப்படி ஆசீர்வாதம் பண்ண முடியும்? ஒரு பண்ணலாமா? சரவணா, நீ இங்கேயே ஆசீர்வாதத்தை வாங்கிக்க, அதை அப்படியே கொண்டு போய் அங்க கொடுத்துரு. டிரான்ஸ்பர் ப்ராப்பர்ட்டி மாதிரி டிரான்ஸ்பர் ஆசீர்வாதம் அவ்வளவுதானே. தள்ளுங்க மாமி, பக்கத்துல ஜோடி வந்து நின்னுங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்க. அப்பா அது அம்மா. அம்மா அந்த கால் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலி பவ. பொண்ணு என்ன கேட்கிறவன்? கேட்ட தண்ண கூட என்ன கேட்டு போறவன் அரக்கோண கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அரக்கோணத்துல எள்ளி வாங்கிட்டாலும் என்ன ஏமாத்திட்டு பொசுக்கு பஸ் ஏறிட்டா. சரவணா கத்தர சேர நோட்டீஸ் விட்டு மாதிரி இந்த கல்யாண நோட்டீஸ் விட்டுருச்சுட்டா பாபா. மூக்கநாடி ஏதோ எங்க மூக்கநாடி ஏன் கத்துற? கண்ணாடி பையில இருக்கு, எடுத்து மாட்டி நல்லா வாங்க. கேஸ் கட்டுகளை பாக்குற மாதிரி காமா சோமான்னு பார்க்க போறேன். பத்திரிகை தலைவர் அடிச்சிருக்க பத்தியா?
திருமண அழைப்புகள். சென்னை பிரபல வக்கீல் சட்டநாதன் MABL அவர்களின் புதல்வன் திருநிலைச்செல்வன் சரவணனுக்கும், பெங்களூர் பிரபல வக்கீல் ராமசாமி BABL ராமசாமி அவர் மகள் திருநிலைச்செல்வி ஸ்ரீதேவிக்கும், தேவி ராமசாமி பொண்ணு தேவி. இந்த பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு எந்த பெரிய நிச்சயம் பண்ணா, இந்த கல்யாணம் எந்த பெரிய நிச்சயம் பண்ணா? சரவணா, சரவணா கூப்பிடுங்க, பெங்களூர்ல இருக்கா. சரவணா, உன் தந்தையுடைய லட்சிய கனவெல்லாம் தூள் தூள் ஆகிட்டீடா. நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன், ஸ்ரீ ராமபுரானா வளர்த்து இப்படி காமனா ஆயிட்டீடா, என்ன அசர் அடிச்சுட்டீடா. எதை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க, அசந்து போயிட்டீங்களா? நாளைக்கு காலம்பரம் 6 மணி பிளேன்ல போங்க, 8 மணிக்கு தான முகூர்த்தம். தாலி கட்டுறதுக்கு முன்னால போய் டவாலி நிப்போம். போய் நின்னு தம்பதியை ஆசீர்வாதம் பண்ண சொல்றியா? பிளஸிங் எதுக்கு? கிராசிங் தான். வடுவா எவ்வளவு பண்ணிருக்கான்? சீட்டிங், ப்ரீ பிளான், பிளாட், கிட்னாப்பிங், ஸ்மக்லிங், கடத்தல். இத்தனை செக்ஷன்லயும் அந்த சுண்டக்கா வக்கீல் ராமசாமியே அட்டி புரண்டாட்டி. ரமேஷ், phone up to the airport. Book 3 tickets to Bangalore by the morning flight immediately. வீட்டுக்கிட்டா நான் இல்லத்துக்கு என் தலையை போட்டு உருட்டுறாரு பையன் முன்கோபக்காரனாச்சு. உண்மையாவையா கூப்பிட்டா என் பொண்டாட்டியா? மீனாட்சி, மீனாட்சி, உன் பிள்ளை செய்திருக்கிற அக்கிரமத்தை பாரு, அக்கிரமத்தை பாரு. அம்பி, இந்த சதியில நோக்கு பங்கு உண்டாடா? ஐயா, சரவண மாத்திரம் இல்லங்கண்ணா, நானும் முன்கோபக்காரன். நான் நினைச்சேன்னா உங்க குடியை அவுத்து விட்டுருவேன், மறுபடியும் முடியவே முடியாது உம்மால. ஏன்? கை ரெண்டையும் கழட்டிடுவேங்கண்ணே. நான் குழந்தை குட்டியா என்ன விட்டுறேன்? யோசனை பண்ணி சொல்லும், உனக்கு வேண்டியது குடுமையா குழந்தையா? ரெண்டும் தான் அவனு விட்டுறா. ஓடிப்போ, ஓடிப்போ. ज्येष्ठराजं ब्रह्मणस्पदानि शृण्वन् सीदसादनं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायण नमोऽस्तुते. माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतूनाम्. எனக்கு தெரியாம இங்க வந்து அந்த புள்ளுகத்துல தாலியா கட்டுற உன தொலைக்கு யார கேட்டா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டல கட்டணும்? ராமசாமி, சட்டநாதா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. யார கேட்ட அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டல? ஐயர் மந்திரம் சொன்னார், கட்டிட்டேன். ஐயர் என்ன ஐயர்? அப்ப நான் இல்ல, நீ மந்திரம் சொல்றியா? சின்ன பையனை ஏமாத்தி சீக்கிரட்டா கல்யாணம் பண்ண மகனே, அது என்ன செக்ஷன்? சீட்டிங். எது சீட்டிங்? ஒண்ணும் தெரியாத பொண்ணை பார்க்கல பீச்ல லவ் பண்ணா மருமகனே, அது என்ன செக்ஷன்? டேட்டிங். அங்க பல்ல கழட்டிடுவேன். நான் பல்ல கழட்டிட்டார இவன். நான் இதை சும்மா விட மாட்டேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சுத்தமா பார்த்துருவேன். லோக்கல் கோர்ட்லயே தோக்கிறவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறான். நீ மட்டும் என்னவா பெஞ்ச் கோர்ட்லயே கவுந்தவைய? பெஞ்ச் கோர்ட்டை நான் கவுந்தடா, பெஞ்சு தான் கவுந்தது. அரை டிராயரும் பாவாடையும் கட்டுற காலம் போய் முழு பேண்ட்டும் புடவையும் கட்டுற காலம் வந்தாச்சு. இப்ப அவங்க மேஜர். மேஜர் யாருன்னு என்கிட்டயே சொல்றியா நீ? சட்டப்படி சாஸ்திரப்படி கல்யாணம் ஆயிடுச்சு. லீகலா கிராஸ் பண்ண லா புக்லயே செக்ஷன் இல்ல, பெரிய லா பாயிண்ட். பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு இந்த பெரியவனுடைய கன்சென்ட் இல்லாம பத்திரிகை அடிச்சு அதை நான் பிடிப்பேன். உன்ன பெரிய மனுஷன் லிஸ்ட்லயே சேர்க்கலைங்க பாயிண்ட வச்சு நான் அடிப்பேன். யார் பிடிக்கிறா யார் அடிக்கிறான்னு பாப்போம். புலி சமயத்துல புடுவனே. என்னங்க இது? ஆக வேண்டிய காரியம் 1000 இருக்கு. நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா? நோ, திஸ் இஸ் வார், மேஜர் வார். சரவணா, on reasonable grounds you are claiming divorce. Divorce? Yes, I mean விவாகரத்து. மாமா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. டேய், அவன் கால்ல போய் விழுறியே, நீ அம்மா. நீங்க மனுஷனா? மருமக மாமனார் கால்ல விழுந்திருக்கா. உங்க பஞ்சத்துக்காக கல்யாணமா, உங்க வாழ்க்கைக்காக கல்யாணமா? ஜானகி, வாய மூடு. மாமா, என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை உங்க மகன் தான் மாமா. மாமா, என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு உங்க மகதான் மாமா. நீ சொல்லுமா? மாமா, இவரை பிரிஞ்சாதான் உயிரோட இருக்க மாட்டேன் மாமா.
என்னங்க நடந்தது நடந்து போச்சு, பாக்கி காரியமெல்லாம் நடக்கட்டுங்க. பாக்கி காரியமெல்லாம் ஏன் கண் பார்வையில மெட்ராஸ்ல தான் நடக்கும். மீனாட்சி, சரவணா, மருமகளே, மார்ச் டு மெட்ராஸ். போக வேண்டியவன் அடே தத்துவ நாட்டை அவன் புலம்புவான்னு சொன்ன, என்ன புலம்பு வச்சுட்டு போயிட்டானே. எங்க போயிடுவாரு? போய் உங்க பொண்ணு ஒரு பிள்ளைய பிறட்டும். தாத்தா இல்லாட்டியா ஒரு பிள்ளை பிறந்துட்டா தாரம் தாப்பனாயிட்டேங்கிற தைரியம் சோழனுக்கு வந்துடும். அப்புறம் தகராறுமா தறி கொடுத்துறோமா செகண்ட் டவுன் ஃபைட்ல நமக்கு தான் சக்சஸ். ஐயோ, வந்த ரவுண்ட விட்டுட்டு செகண்ட் ரவுண்டா சட்டனாதா அங்க போய் நீ என்ன பண்ண போயோ. வாங்கோ 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 வாங்கோ. யார் யார் இவங்கலாம்? இவ பங்கஜா, அவ அம்புஜா. ஆரத்தி சுத்துறதுல எக்ஸ்பர்ட், பல இடத்துல சுத்தி இருக்கா. ஆமா, அவர் எதுக்கு வந்திருக்காரு? இவர் அச்சத அண்ணாசாமி. இவர் தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ணாரு. பொண்ணு 4வது மாசமே வாந்தி எடுத்து 8வது மாசமே பெட்ல படுத்துருமே. வாய ஊழல் சும்மா இருக்கா? ஐயே, தம்பதி வந்தாச்சு. வாங்கோ, உள்ள வராதீங்க. நில்லுங்கோ, போட்டுங்களா, ஆர்த்தி எடுங்கோ. ஐயர் பாய் மந்திரம் சொல்லுங்க. ஓம் சாங்கிரஹண்யேஷ்ட்யாயதத இமாம் ஜனதாகம் சங்கிருஹானீதி வாதசாரத்னே ததனாபவதி வாதசமாதாஹ சம்வத்சரம் மருமகளுக்கு ஆராய்ச்சி எடுப்பாங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தான் ஆராய்ச்சி எடுப்பாங்க. பார்வாள் மாமனாரா? முகரைய பார்த்தா தெரியல. அப்பாவை தள்ளிட்டு தேவி பக்கத்துல இருந்து நின்னுடா. நீதானே மாப்பிள்ளை, வா. விடமாட்டேன், நான் தான் நடுவில் நிற்பேன். இதுக்குமா நடுவுல நிக்கிறீங்க? உனக்கு ஆசையா இருந்தா பக்கத்துல வந்து நில்லடி. இந்த வயசுக்கு மேல உங்க பக்கத்துல வந்து நான் நிக்கிறேன். முதல்ல குழந்தைங்க சேர்ந்து நிக்கட்டும். நான் சேர விட மாட்டேன். அதான் அப்பாவே சொல்லியாச்சே. நீ பக்கத்துல வந்து நில்லு. உங்க 2 பேர் காலாத்தி எடுக்கட்டும். நான் பாரா சேவகம் மாதிரி பக்கத்திலேயே நிக்கிறேன். ஆரத்தி எங்களுக்கு இருந்தா என்னடா அர்த்தம்? நீங்க தானே புதுசா குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க. என்ன? ஆமா, தாலி கட்டணும்னு எங்க 2 பேரையும் பிரிச்சாச்சு. ட்ரெயின்ல வரும்போது கைதியை கொண்டுட்டு வர மாதிரி என் கையை பிடிச்சே இழுத்து கொண்டுட்டு வந்தாச்சு. கார்ல உட்கார போது நீங்க 3 பேரும் ஜாலியா பின்னால உட்காந்துக்கிட்டு கிளீனர் மாதிரி என்ன முன்னால உட்கார வச்சாச்சு. தாலி கட்டும் போது அவன் முந்தானிலே அங்கவசரத்தை கட்டுனே தவிர அந்த அங்கவசரத்தை அங்கேயே விட்டுட்டு வந்தாச்சு. ஏன்டா பாக்கி இப்ப செய்து முடிக்கணும்ங்கறியா? மாட்டேங்கிறீங்களா? நல்ல உடப்பேன். எனக்கு தெரியாம என் லைஃப் லாங் எதிரோட மகளை ஒய்ஃப் ஆக்கிக்கிட்டியே, அதுக்கு என்னடா சொல்றேன்? ஏன் செஞ்சேன்? எதுக்காக செஞ்சேன்? எனக்கு என்னடா தெரியும்? அந்த பறவை எதிரி அப்பாவுக்கு முன்னால தலை வணங்க மாட்டோம். அதனாலே அவன் மகளாவது அப்பா காலில் விழுந்து தலை வணங்கட்டுங்கிறதுக்காக தான் அவன் கழுத்துல நான் தாலி கட்டினேன். பைஞ்சா எதிரி, குயிஞ்சா மக. இதை விட ஒரு உத்தம புத்தரோட என்ன செய்ய முடியும்? பையன் பாயிண்ட் பிடிச்சு விட்டான். என்னையா பாயிண்ட்? என்ன பாயிண்ட்? ராவணன் சீதையை சிறை எடுத்த மாதிரி எதிரி மகளை சிறை எடுத்து வந்திருந்தான்னா அது வஞ்சம். தாலியை கட்டிவிட்டு ராம மாதிரி தலை முடிஞ்சு வந்து நிக்கிறானே, இது தஞ்சம். தட் மீன்ஸ் சரண்டர். ஏ சரவணா, ராம வில்ல உடைச்சா, நீ சொல்ல உடைச்சே, நான் பல்ல உடைக்க போறேன். அட்வொகேட் ஆற வரைக்கும் அடுத்தவன் கேட்ட பார்க்க கூடாது ஆரம்பத்திலேயே போட்டேனே உத்தரவு. அது என்னடாச்சு? தட் இஸ் an order. அது என்னடாச்சு? என் உத்தம புத்திரடா. பெரிய ரோலியோ பையனை விட பெரிய பாயிண்டா பிடிச்சு விட்டார். என்ன பாயிண்ட்? பெரிய பாயிண்ட். எனக்கு அவருக்கும் கல்யாணம் ஆனப்ப கோர்ட்டு படி ஏறி ஒரு கேஸ் ஜெயிக்காம ஒரு வீட்டு படி ஏற மாட்டேன்னு சொன்னாரு இந்த பெரிய மனுஷன். கோர்ட்டுக்கு போக வேண்டாம், பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாண்ட் அங்கேயாவது நின்னாரா கேளு. மீனாட்சி, எங்கேயோ போறேன்? சும்மா விடுங்க. அப்புறம் என் வீட்டுக்கு வரல, குடும்பம் நடக்கல, தலைவரனை பெற்றுக்கல. உங்களுக்கு ஒரு சட்டம், பிள்ளைக்கு ஒரு சட்டமா? அம்மா விஷயம் தெரிஞ்சவளோ நல்ல பாயிண்டா பிடிச்சு விட்டா. நாங்கடி குட்டியா ஓம் சதமானம் பவதி நதாய புருஷ அதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திர. ஆர்த்தி வேணா, ஆசீர்வாதம் வேணா. கமிங் டு தி பாயிண்ட். நீங்க சொல்றபடிலாம் நான் கேட்கிறேன். என்ன மருமகளை ஏத்துங்க, நீ காலை பிடிச்சு கதறியா இல்லையா? வெரி குட். கழுத்தை கொடுத்ததுனால அவனுக்கு வைஃப், காலை பிடிச்சதுனால எனக்கு நீ கிளையண்ட். அதனால நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும் இல்லையா? ஆமா. Then these are my conditions. அறிவுகட்டவனே, அப்பா உனக்கு சேர்த்து தான் சொல்றேன். 2 பேரும் நல்லா கேட்டுங்க. நீங்க 2 பேரும் மனசாலதான் புருஷன் பொண்டாட்டி. சொச்சோ மிச்ச சொச்சம் எதுவும் கிடையாது. நீங்க சேர்ந்து வாழக்கூடாது. That means in understanding only you are husband and wife, but not in action. புரியுதா? புரியுது. சமையல் கட்டுல சாப்பாடு இருக்கும், நான் டைனிங் ஹால்ல இருந்து ஏப்ப விடணும். கூடத்துல இருந்தே ஏப்ப விடணும். புரியுதா? கண்டிஷன் நம்பர் 2 சொல்லுங்க. என்ன மீறி நீங்க 2 பேரும் சந்திக்கவோ பேசவோ கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு, ஒன்ன பெங்களூருக்கு அனுப்பிச்சுட்டு அவளை என் கஸ்டடியில இங்கேயே வச்சுக்குவேன். அவளை பெங்களூருக்கு அனுப்புகிறேன். சட்டநாதன் என்கிட்ட நடக்காது. காலேஜுக்கு போறேன், பெங்களூருக்கு பிளேன்ல போயிட்டு வந்துருவேன். சரவணா, மார்ச். மாடிக்கு வரும் போ. தேவி, மா கீழே எந்த ரூமுக்கு போ.
பால் செம்பு பழத்தட்டு. பாலையும் பழத்து கையில வீட்டு எங்க போற? மாடிக்கு. காலை வெடிப்ப மாடிக்கு போற வயடி வயடி. ஆமா வெத்தர தட்டுல எங்க சுண்ணாம்பு காணும். சுண்ணாம்பு கொண்டா. ஏன் சுண்ணாம்பு இல்லாம தான் மெல்லுங்களே. சுண்ணாம்பு இல்லாம என்ன வாயை எப்படி செவக்கு? அப்படி வாங்க வழிக்கு. சுண்ணாம்பு இல்லைன்னா வாய் செவக்காதுல்ல. அப்ப சுகம் இல்லைன்னா வாழ்க்கை மட்டும் இனிக்குமா? என்ன சுகம்? யாருக்கு சுகம்? ஆடி போன கட்டைக்கு அர்த்தங்க தெரிய போகுது. அடியா மாடியில பிள்ளையும் கீழே பொண்ணுமா சின்ன திருச்சிகளை பிரிச்சு வச்சிருக்கீங்களே, நீங்க சுண்ணாம்புக்கு தவிக்கிற மாதிரி அதுங்க சுகத்துக்கு தவிக்காது. நீ அங்க வர்றியா? வா வா. பழைய விரோதத்துக்காக சின்ன திருச்சிகளை பலி வாங்குறீங்களே, இது என்ன நியாயம்னு கேக்குறேன். அறிவு கட்டவனே, நம்ம சரவண எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம உருப்படியா படிச்சு பட்டம் வாங்கணும்னு அர்த்தம். சௌரி, பையனும் பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிற பார்வையை கவனிச்சா ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால கோர்ட் விஷயமா நான் வெளியே போகும்போது வீட்டுல நீ விளக்கண்ணே கல்ல ஊத்தி கவனிச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணும் நைட் வாட்ச்மேன் டியூட்டி மட்டும் என்னால பார்க்க முடியாது. நைட்ல எங்கேயாவது வெளியே தங்கனா என் ஆத்துக்காரி தப்பா நினைச்சுக்கா. இந்த முகர கட்டிக்கா ராத்திரி நான் பாத்துக்கிறையா? நான் இப்போ ஜங்ஷன்ல போய் உட்கார்ந்து விடுறேன். அந்த ட்ரெயினையும் பாஸ் பண்ண விடுறதில்லை, இந்த ட்ரெயினையும் பாஸ் பண்ண விடுறதில்லை. மேலையும் போக முடியல, கீழே வர முடியல. மன்னார் கிராமம் விட்டு பசுமாறு கன்னியாகுமரி தோட்டத்தை போல எழுதி, கன்னியாகுமரி விட்டு காலம் மன்னார் கிராம வயல்ல வாங்கிருக்கு. இவா ரெண்டு பேரும் அனிமல்ஸ் பேர்ல பிராடு கொடுத்துருக்கான். காலையும் பசுமை எப்படி கோர்த்து போறோம்? அனிமல்ஸ் அளவு பண்ணுவாளோ? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. பக்கத்து ராய கடையில சூடா காரா புந்தி வடையும் போட்டிருப்பாங்க. நீரும் நிறைய சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? அம்பி எனக்கு கொடுத்து வைக்கல, ஏற்கனவே அல்சர். இதுல காரா புந்தின்னு காரத்தை சாப்பிட்டேன்னா ரொம்ப உபத்திரவமா போயிடும். பெரியவா வர்ற வரல நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். நந்திக்கு போனவன போய் தோட்டத்துல பாருங்க. என்னங்க? கண்ணு மாடு போட்டுருக்குது. கண்ணு மாடு போட்டு இல்ல இல்ல மாடு கண்ணு போட்டுருக்குது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, முதல்ல போய் அதை பாருங்க. என்ன சொல்றான்? மாடு கண்ணு போட்டிருக்கான், வாங்க போய் பார்க்கலாம். உனக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். வாங்க. போதுமா? 3 தோசை சாப்பிட்டாச்சு, இதுக்கு மேல சாப்பிட மாட்டாங்க. உனக்கு வேண்டிய வயிற்றுச்சல இன்னும் 2 கொண்டா. அடியா நம்ம பையன் புள்ளடி பின்ன பொண்ணாவே அதுக்கு சொல்லலடி. கண்டிஷன் போட்டாலும் போட்டேன். சட்டப்பட்ட வாங்கணுன்றதுக்காக மாடியில உட்கார்ந்து என்னமா படிக்கிறான் தெரியுமா? இந்த சீட்டிங் செக்ஷனை அப்படியே கரைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா, உங்க சொர்க்கத்துல இருந்து லெட்டர் வருது. சரி நீங்க லெட்டர் படிங்க, நான் பெரிய வரான்னு பாத்துக்கிறேன். அன்பே, ஆருயிரே, ஆரமுதே தேவி, இங்கே உருகுகிறேன் உன் கணவன் பாவி.
இன்று இரவு 11 மணிக்கு மறக்காதே மறுக்காதே. இதுவே என் கடைசி வேண்டுகோளாக இருக்கும். என்னைக்கான ஓடோடி இப்படிக்கு சரவணன். என்னம்மா அரச பக்தரையை சுத்தி வர்ற மாதிரி சுத்தி வர்ற? இல்ல மாமா, இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போக மறந்துட்டேன். கோயில சுத்தினா என்ன, உங்களை சுத்தினா என்னன்னு நான் உங்களையே சுத்துறேன். அப்படியே இருங்க மாமா, 3வது சுத்தியும் முடிச்சிடுறேன். முடி மகராசியா இருமா. தூக்கம் வரலையா? தூக்கம் வரல மாமா. அதுக்குதான் பகல்ல தூங்கப்படாதுன்னு சொல்றது. நீ என்னடா உன் மாமியாரோட சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு தூங்குற. சரி, இந்த தாய்மானவர் பாடல படி, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். அப்படி உட்கார்ந்து படிமா. அந்தே ஆறுயிரே. யார கூப்பிடுற? அரும் பொன்னே மணியே, என் அன்பே, என் அன்பான அறிவே, என் அறிவில் ஊறும் ஆனந்த வெள்ளமே, என்றென்று பாடினேன் ஆடினேன் நாடி நாடி விரும்பியே கூவினேன் ஒளறினேன் அலறினேன். அடாடா, சும்மா சொல்லக்கூடாது. என்ன அழகா படிக்கிற தெரியுமா? விடிய விடிய படிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஐயோ என்னம்மா? ஐயோ என்ன அழகா எழுதிருக்கா மாமா. மாமா, நீங்க கண்ணை மூடிட்டே கேளுங்க, நான் படிக்கிறேன் மாமா. அன்பே ஆறுயிரே. அந்த ஒரு இடம் தான் யாரையோ கூப்பிடுற மாதிரியே படிக்கிறேன். அரும் பொன்னே மணியே. மணி என்னம்மா? 11 மாமா. 11 தானே? படி படி படி. அன்பே ஆறுயிரே. ரமேஷ், நான் சொல்றேன், எதுக்கு எடுத்தாலும் உன்கிட்ட யோசனை கேட்பேன் பாத்தியா? உன் யோசனை இல்லாம இப்ப நான் என்னென்ன செய்ய போறேன் காத்துக்கிட்டு காத்துக்கிட்டு. வந்துட்டான். நான் உன்ன காக்க வைக்கணும்னு நினைச்சேன், நீ என்ன காக்க வைக்கிறியா? என்ன துண்டடிக்குதா? என் மல்கோவா மாம்பழம் உன் கண்ணத்தை அப்படியே கடிச்சு. அம்மா கேட்கறாங்க, சொல்லு. குறிப்பிட்ட பையன் தெரியுமா? அது நான் தான். இங்க ஏன் வந்த? ஏண்டா வந்த? மச்சாவோட பக்கத்துல இருக்குது, பாத்துட்டு போலான்னு வந்தேன். ராவில ஊடு தெரியல, இங்க போன்ட்டேன். நீங்க என்னங்க நீங்க இவனை கேள்வி கேட்டுக்கிட்டு? அவன் முடிக்கிற முடிய பார்த்தா தெரியல, இவன் திருடங்க. தங்கச்சி என்ன மன்னிச்சு, நான் வந்தா மாதிரி எடுத்து விட அஞ்சப்படுறேன். தங்கச்சி என்ன மன்னிச்சு, நான் வந்தா மாதிரி. ஐயோ, நான் இங்க வந்தது மாமா தெரிஞ்சா அவ்வளவுதான். இப்ப இவரை என்ன செய்யறது? மாமா சத்தம் கேட்டு இங்க வரத்துக்குள்ள இவனை அனுப்பிச்சிடுங்க. உன்னை மன்னிச்சு அனுப்பிச்சறேன். நீ மரியாதையா வந்த வழியே திரும்பி போயிடணும். என்ன என்னடா நீ கூப்பிட்டா நான் வந்தேன். திடீர்னு போசன எப்படி போறது? வெறும் கையோட. தங்கச்சம்மா சொன்ன மாதிரி எங்க மாமனார் வந்துட்டு போறாரு. தங்கச்சம்மா உன் வயதான் திட்டாதம்மா, நான் அக்கா மாதிரி. என்னங்க இவன் நம்ம நிலைமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஏதாவது கொடுத்து முதல்ல அனுப்பிச்சு வைங்க. இவனை 2 ரூபாய் கொடுத்துறேன்,
மரியாதையா வந்தவழி தெரியாம போயிடணும் தெரியுமா? நானே என்ன 2 ரூபாய் கொடுக்குறிய விலைவாசியில என்ன ஏறி போய்க்குது 5 ரூபாய் போட்டு போடு. இவனுக்கு வேணாம் உங்களுக்கு வேண்டாம். ஒரு 3 ரூபாய் கொடுத்து தொலைங்க அவளை. இந்த பாக்கி 2 ரூபாய் சில்லறை கொடு. நீனா நான் தொழில் மேல கிளம்பும்போது சில்லறை பாக்கெட்ல போடுக்கல. நீ நம்பி கொடு, நான் மாத்தி பண்ணாடுறேன். போய் கொடுத்து ஐயோ உங்களுக்கு ஏதாவது மூளை நல்ல உடப்பேன். ஏதாவது இருக்கா? இவன் திரும்பி வர வரணுமா? நீ திரும்பி வராத, அந்த பணத்தை வச்சுக்க. வந்தபடியே திரும்பி மரியாதையா போயிடணும். இனிமே இந்த தப்பு தண்டாலாம் பண்ணக்கூடாது. உன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமேல் நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன். தங்கச்சி மச்சான் 2 பேரும் புள்ள விட்டு பத்து தமாஷா இருக்க. நான் வரேன். என் சம்சாரத்துக்கிட்ட நான் ஒரு ஐடியா விட்டேன். ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி மூஞ்சி அம்முன்னு வச்சுக்கிட்டு என்ன பார்க்காம தான் ஏக்கமா இருக்கியாங்காட்டி நினைச்சு எங்க அப்பா உன்னை மெத்தபல் அனுப்பிச்சிருவாருன்னு சொன்னேன். பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சு போச்சு. அவர் என்ன நினைச்சாரு, அவங்க அப்பா அம்மாவை பார்க்காம தான் ஏக்கமா இருக்காளாங்காட்டி நினைச்சு அவளை பெங்களூர் அனுப்புறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டார். என் பொண்டாட்டி பிரிஞ்சு என்ன இருக்க முடியாது. ஒண்ணு அவ என் கூட இருக்கணும், இல்லாட்டி போனா நான் அவ கூட பெங்களூர் போகணும். ஐடியா கொடுக்கறதுக்கு நான் ஒருத்தர் இருக்கல, அப்புறம் நீ என்ன தனியா ஐடியா? உனக்கு எவன்டா தினம் 490 ஆள் வருது? எதுக்கு 490? இதுக்கா? வேற ஆள பாரு. இதுக்கு 100. 100? எதுக்கு? தானா கடையில மிட்டாய் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. ஆறானே உங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்காங்க, மாப்பிள்ளை உடனே ஊருக்கு அனுப்புங்கன்னு தந்தி அடிக்கிறதுக்கு. பெங்களூருக்கே போய் தந்தி கொடுக்க போறியா? ஐயோ, பெங்களூர்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு போன்ல சொல்லி தந்தி அடிக்க சொல்றேன். இப்ப எம்பிட்டு துட்டு சொன்னனே 100. ஐயோ, குழந்தைங்க பரதேசி மாதிரி கையை நீட்டிட்டு நிக்கிறாங்களே. வந்துட்டே இருக்கேனே. ஏய்யா, பொண்ணு ஊருக்கு போகுது, நீ பயணத்தோட இல்லையா? இந்த ஆத்மா எழுப்பு என்ன ஒரே பயணமா அனுப்பிடு போட்டு. பெங்களூர் குளிர்ல போனாருன்னா ஒரே பயணம் தான். எங்க தேவிக்கு துணையா சரவணம் போகட்டுமே. அறிவு இருக்கு, பொண்ணை மாப்பிள்ளை ஒண்ணா அனுப்ப சொல்றியா? ஒன்னா போனா என்னமா 3 ஆயிடுவாங்களா? வாடியா மூடு. பரவாயில்ல மாமா, நானே போறேன். அதானே, படிச்ச பொண்ணு தனியா தாராளம் போகலாம். போயிட்டு வரேன், உடம்ப பத்திரமா பாத்துக்குங்க. சரிம்மா. உங்களை விட்டு பிரியறதுக்கு என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. எனக்கு அம்மா அடிக்கடி லெட்டர் போடுங்க. அவசியம் சொல்றோமா? அட சும்மா ஐயா, பிரியணும் சாதாரணமா சொல்லி அழட்டுமே. தந்தி மேட்டர் சீரியஸ். என்னடா மாமா, தேவிக்கு தந்தி வந்திருக்கு, பிரிச்சு பாக்குறேன். மதர் சீரியஸ், ஸ்டார்ட் இமிடியேட்லி. ராமசாமி தந்தி அடிச்சிருக்கார். ராமசாமி, உங்க அப்பா, அப்பா, உங்க மதர் சீரியஸ். அம்மா, சரவணா நிக்கியா, உங்க மாமியார் சீரியஸ். ஐயோ, ஏற்கனவே அவங்க ஹார்ட் பேஷண்ட். பாவம் ஜானகி, வாங்க நாம எல்லாம் புறப்படலாமே. நெவர் இம்பாசிபிள். அவன் வீட்டு வாசப்படி நான் ஏற மாட்டேன். ஏன் கல்யாணம் பண்ணிக்க யாருல? ஷட் அப். அப்போ சரவணனாவது செகண்ட் ஷட் அப். என்னங்க மாப்பிள்ளைங்கிற முறைக்கு அவன் போய் பார்க்க வேண்டாமா? படுத்திருக்கிறவ ஜானகி, அவ என்ன உங்களுக்கு எதிரியா? மருமகன் போய் பார்க்கலன்னா அந்த மகா பாவம் நம்மள சும்மா விடுமா? நிச்சயமா வராது மாமா. நம்ம வீட்லயும் தண்ணி அடிக்க அளவுக்கு யாராவது படுத்துருவாங்க. அம்மா, எனக்கு சின்னம்மா. I don't want this man to calm down. சரவணா, நீ போய் உன் மாமியார் பார்த்து வந்து என்னால பார்க்க முடியாது. ஏன்டா? எனக்கு பரீட்சை இருக்கு. பரீட்சைக்கு போனா நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். அதுக்கு நான் தயார் பண்ண வேண்டாம். There you are, my son, there you are. நல்ல அப்பா அப்பாவை கேட்ட புள்ள. நீங்க பல்லாவர மேல அவன் படைக்க மேல. சரி, நீ ஏமா நம்ம போலாம். இருடா, my dear son. Whatever it is, மாமியார் is மாமியார். அதனால நீ போய் பார்த்து வச்சுட்டு வந்துரு. கண்ணா, என்ன மகனே, அவ காலையில 8:10க்கு பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இங்க இருந்து புறப்படுது. அதுல நீயும் தேவியும் பெங்களூருக்கு போய் 12:30 மணிக்கு இறங்குறீங்க. உன் மாமியார பார்த்துட்டு தேவி அங்க விட்டுட்டு அதே பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ல 2:30 மணிக்கு அங்க இருந்து புறப்பட்டு 6:30 மணிக்கு நீ மெட்ராஸ் வந்து சேர்ற. பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா சாயந்தரம் 7 மணிக்கு பிளேன் இருக்குது, அதுல ஏறி 8வது மணிக்கு மெட்ராஸ்க்கு வர்ற. ட்ரெயினுக்கு திடீர்னு டிக்கெட் கிடைக்கலன்னா பஸ்ல புறப்பட்டு வந்து சேர்ற. பஸ்ல ஏத்தலைன்னா டாக்ஸில புறப்பட்டு வந்து சேர்ற. டாக்ஸி மெட்ராஸ்க்கு வரலன்னா லாரியில ஏறி வந்து சேர்ற. லாரி டயர் வெடிச்சிடுச்சுன்னா நீ ராத்திரி 12 மணிக்குள்ள இங்க வந்து சேரலன்னா நானே பெங்களூருக்கு வந்து ஒரு லாரியோ மேல ஏத்தி உன்னை கொன்னுடுவேன்.
போகுது சென்ட்ரல் தானே போகுது. சென்ட்ரல் ஸ்டேஷன் இருந்ததால பெங்களூர் ட்ரெயின் போகுது. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ரயில்வே ஸ்ட்ரைக்கு, அதனால எக்மோர் ஸ்டேஷன்ல இருந்து பெங்களூருக்கு ரயில் விடுறாங்க. அப்பா பிள்ளையாரப்பா, இந்த லாட்ஜில இருக்கிற ரூம் எல்லாம் நிறைஞ்சு என் கல்லா புட்டியும் காசா நிறைஞ்சு வழிஞ்சு ஓடும். அந்த இடத்துல வாசியமிருதங்க ஏன்னா இப்படி கத்துறே? அடி காலங்காத்தா பகவான் மேல ஒரு ஸ்தோத்திரம் சொன்னான்னு ஆரம்பிச்சான். அந்த பக்கம் அந்த வடக்கத்துக்கார சாயிபு சுருதே சேராம கதவெடுக்கிற மாதிரி எரி குஞ்சு மாதிரி கத்தின்னு இருக்கான். இந்த பக்கம் அந்த லாரன்ஸ் பையன் யோ யோ யோன்னு கண்டத்தை சொல்லு வாங்கி எடுத்துட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல நானும் பாடிட்டு இருக்கேன். நான் பாடுறேன், கிருஷ்ணன் தலையா இருக்க, நீங்க பழைக்கிறேன். இல்லைன்னா நீங்க பாடுற சங்கீதத்துக்கு கையில இருக்கிற புல்லாங்குழலாலேயே மட்டையில் மட்டையில் அடிச்சு மண்டையை பொழந்துருவேன். சரி சரி அப்பே அப்பே கேட்டுதான் இருக்கேன். போறேன் போறேன். ஏண்டி அப்பே, பாண்டுவ கூப்பிட போறதுக்கு பவுடர் அப்பிட்டு தான் போடுமா? என்ன வழியிற முகத்தோட போனா எவன் ஆடிய மூஞ்சில முழிப்பல். அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா அவனை பத்தி நமக்கு என்னடி கவலை? ஏம்மா நான் அழகா இருக்குல்ல, நமக்கு என்னடி என்னையே கொண்டிருக்கடி. போமா ஏண்டி அல்லோ, நீ அழகா இருக்கிறதா வேற மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? அப்படின்னா நான் அழகா என்னங்கிற பின்ன எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்? சாந்தி மூர்த்த தண்ணிக்கு சொன்னதெல்லாம் மறந்துட்டேல. டி அல்லு, நீ கிளி மாதிரி இருக்கடி. அத்தப்புல பார்த்தா சந்திரலேகா படத்துல வர்ற டிஆ ராஜகுமாரி மாதிரி இருக்கேன்னு சொன்னேன், அதெல்லாம் மறந்துட்டேல. சாந்தி முகூர்த்தத்தை நீங்க சொன்னது இப்ப ஞாபகப்படுத்து. அடி அன்னைக்கு எவன்டியும் சுயம் நினைவுல பேசுறான். எஸ் கமிங். ஹாய் லாரன்ஸ் மாமா. ஹாய் ஆபி. நேத்து ராத்திரி நான் விசில் அடிச்சேன், நீ ஏன் போடல? நீங்க அடிச்சே? நான் பக்கத்துல இருக்க மாமா தான் விசில் அடிச்சாலோ நினைச்சிட்டேன். என்ன பொண்ணு நீ என்னையும் மாமா சொல்ற, கண்டக்டர் மாமா சொல்ற, தப்பு அது. என்ற பொண்ணு கிருஷ்ணா என்ன பயமுறுத்தாரு. ജംബു, ഈ சிலையை எத்தனை வருஷம் ഞാൻ மறைக்கிறது? குமரே, என்ன செய்யறது? அந்த பரத்ராம் சேட் பாம்பே போயிருக்கான். அவன் மந்திரில இந்த சிலையை விற்கணும். ஏடா இவர போலீஸ் செக்கிங் வந்தா நான் என்ன செய்வேன்? அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா அந்த பாகவதம் வச்சிருக்கானே ஒரு கிருஷ்ணன் சிலை, அதை இங்க மாத்தி இத அங்க மாத்திட்டா எப்படி ஐடியா? சரி அத்தரு, இப்படி ராப்பகலா நாடகத்துல கட்டி கட்டி கஷ்டப்படுற இல்ல, இந்த 10ஆம் நம்பர் ரூம்ல படம் எடுக்கிறதுக்கு வந்து தங்கியிருக்கான ஒரு பெரிய பட்டாளம். அவங்க கிட்ட ஏதாவது கிசுமிசு பண்ணி ஒரு சான்ஸ் கேட்கறதானே. அவங்க புதுமுகம் தேடுறாங்களா? புதுமுகம். அதை விடுங்க, நீங்க சாவி எடுங்க. இரும்ப கையில கொடுக்கப்படாது. அதுக்குள்ள முடிச்சுட்டு 8 ரூபா. தேவி மறந்துட்டேன். வாதேவி வாதேவி, சாரி தேவி, மறந்தே போயிட்டான். கையை எடுத்து போடலாம். ஆனந்தன் ஆனந்தன் யாரு? மூஞ்சி சுமாராட்டா, அதான் சொல்றேன். போட்டு அங்க வச்சுட்டு ஈவெண்ட போட்டேன். பச்சை ஓட்ட பார்த்து பல நாள் ஆச்சு. பாண்டு 12ஆம் நம்பர் ரூம் திறந்து விடு.
அதெல்லாம் காத்து வந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல தான் கவனிக்கணும். சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரி இருக்கா. என்ன ரசிக்கிறேடா? ரசிக்க கூட கூடாதா? வசன முத்துராசு எப்படி டைரக்டா சும்மா சொல்லக்கூடாது. மாமியம் வந்துடும், மறுபடியும் தொடர்ந்துட்டான். 4 மாசத்துக்கு அப்பால இன்னைக்குதான் இந்த ரூமே கிடக்குறேன். ஸ்பெஷல் ரூம் சார் இது. காட்டுறா காட்டாமே பேசிட்டு இருப்பான். வாங்க வாங்க வாங்க. ஸ்பெஷல் வாரியா இருக்குது. முன்னாடி யாரா இருந்தாங்க பெட்ஷீட்டை மாத்தி தோற. எதனாச்சும் ஓடணும்னா பாண்டாண்டா அவன் கோயில் கூட கடான்னு வந்து நிற்பேன். பெரிய பண்டிகைனார பாண்டதான் குரல் கொடுக்கணுமா? காலிம்பல் இல்லையா? வேணும்னா ஒரு பூஜை மணி கொண்டாந்து வச்சுக்கிறேன். கணம் கணம் அடியா. மணி எப்படி அடிக்கிறது எங்களுக்கு தெரியும். நீ போற சவனா அண்ணன் ஒத்த நிக்கிற எம்முனாலே இடம் சொல்லியா? திரும்பிக்க. கதவு திறந்திருக்குடா. என்ன பண்ண? என்னடா பண்ண? சத்தியமா உண்டு. இந்த கத்தடா வள்ளி சங்காய் பயப்படாதே. காக்கை குருவி எங்கள் ஜாதி, பள்ளி ஓணான் எங்கள் கூட்டம், ஜீவனாருடைய சங்கத்தின் அங்கத்தின் இந்த ஜந்து என்னை ஒன்றும் செய்யாது. பயப்படாதே. சாயங்காலம் நான் இப்போ நான் பெங்களூர் போறேன். இங்க ஒண்ணும் குழப்பம் இல்லாம பாத்துக்க. சாயங்காலம் மறக்காம வீட்டுக்கு போயிடுப்பா. அடே சரவணா, நைட்டு ஹோட்டலுக்கு வர்றதுக்கு நான் கொடுத்த லெட்டர் மேட்டர் பயன்படுத்திக்க. ஓகே? சீதமா, ஹாய் சீதமா, ஹாய். என்ன வரவேற்க சரியில்லை? மேலத்தோட வரவேற்கணுமா? வேண்டா, உன் சின்னம்மாவுக்கு உடம்பு சரியும் இல்லைன்னு எங்க அண்ணன் மகன் ஏகாமரத்துட்டு சொன்னியா? நானா? இல்லையே. அவன் படுத்தா நான் கூட அந்த அளவுக்கு அழமாட்டேன். அவன் அப்படி அழுதுட்டு போறான். அவன் எதையுமே ஓவரா பண்ணுவான். 10 குறைக்கு அவளுக்கு சீரியஸ்னு பட்டணத்துக்கு வேற தந்தி கொடுக்க சொல்லி இருக்கிற நீ. ஏண்டா, நம்ம குடும்பத்துல நான் ஒருத்திதான் ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருக்கேன். அது உனக்கு பிடிக்கலையா? சின்னம்மா, சின்னப்பா, சித்தப்பா, உங்க அண்ணன் மகன் ஏகாமரம் டமார சிவிடுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல மெட்ராஸ்ல என் ஃப்ரெண்டுக்கு லீவ் போட வேண்டி வந்துச்சு. அவங்க சின்னம்மா ரொம்ப சீரியஸ் இல்ல, பெங்களூர்ல இருந்து என்ன தந்தி அடிக்க சொன்னான். இந்த விஷயத்தை நான் ஏகாமரத்துக்கு போன்ல சொன்னா, இந்த முட்டா பைய செவிட்டு போனா அவங்க சின்னம்மா நம்ம சின்னம்மா மிஸ்டேக் பண்ணிட்டு கண்ணு அடிக்கிற இவங்க சீரியஸ் சொல்லி கட்டி போயிட்டு அழுது. என்ன நம்ம சின்னம்மா? உனக்கு எனக்கு ஒரே சின்னம்மாவா? இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஊட்டியிலையும் குடைக்காத காதல் வருமா? சரௌண்டிங்ஸ பார்க்காதே, சரவணனை பார், என்னை பார், என் கண்ணை பார், உள்ளே போ. நாம் இருவரும் நம்மை மறந்து காதல் படகின் மாலுமிகளைப் போல விடமாட்டாரு. கனவு இடத்துக்கு போல விடமாட்டாரு. ஐயோ, மணி 5 ஆகி போச்சு. லெட்டர் எழுதணும். லெட்டர் பேப்பர் உங்க அண்ணன் பிளான் பிரகாரம் உங்க அம்மா எங்க அப்பாவுக்கு எழுதுன மாதிரி இந்த லெட்டரை கொண்டுட்டு போய் தர்மபுத்திர மாதிரி சாயந்தரம் அப்பா கிட்ட கொடுத்துட்டு ராத்திரிக்கு அர்ஜுன மாதிரி இங்க வந்தாங்க. எழுது. சம்பந்தி அவர்களின் திவ்ய சமூகத்திற்கு நான் 500 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்திருக்கிறேன். எனக்கு ராமர் வேஷம் இல்லன்னா ஓகே ஓகே, நீதான் ராம. ராமா, நீ என்னடா சொல்ற? இங்க ஜோடி இல்லாம அனுமான் வேஷமா? அது நமக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா. அனுமா பிரம்மச்சாரிடா. நீ இப்படிதான் இல்ல கதையில இருக்கும்படியா கட்டி வைங்க. யாரு ஓனான்னுட்டு உனக்கா ராமாயணத்தை மாற்ற முடியாது. மாற்ற வேற ஆளை பாத்துக்க. அதுக்கு ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க? ஏ ராமா, என்ன கொஞ்சம் காப்பாத்துறா. ராமன் காப்பாத்துட்டு அனுமான் வந்தா அரைஞ்சு கொண்டுடுவேன். யார பார்த்து அனுமானுங்க? என்ன சொல்ற? செவிட்டு போனே யார பார்த்து அனுமானுங்க? நீதான்டா. நாளைக்கு எங்க ஆபீஸ்ல நம்ம லங்காசன் நாடகத்தை போடுறோம். ஒரு ரிப்போர்ட்டை போட்டேன். அவன் திடீர்னு காலம் வாழ்ட்டு போயிட்டான். நாளைக்கு நீதான் தயவு பண்ணி அனுமார் வேஷத்தை போட்டு என்ன கொஞ்சம் காப்பாத்துறான். கொண்டு என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்கிற? ஒரு பிளானுக்காக சின்னமாவுக்கு சீரியஸ் தந்தி ஆடுறான்னா, தந்தி அடிச்சுட்டு மெனக்கட்டு கையோட சித்தப்பாவை பார்த்து அவர் ஒய்வுக்கு சீரியஸான கட்டி பிடிச்சாச்சு. அவன் முண்டான். அன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவர் பிளான மறந்துட்டேன். ட்ரெயினாவே நடந்துட்டேன். ஏன் கத்துறா? எதுக்காவது சிவராமன் பாக்குறியா? அன்னார் வேஷம் போடுறா. நத்திங் டூயிங். காரப்படியா? நடக்காது. என்ன சொல்ற? நடக்காது. என்ன சொல்ற? அப்பா, அதுக்கு ஏன் இப்படி கத்த? அன்னார் வேஷம் போட மாட்டேல்ல? இந்த விஷயத்தை உழைச்ச வேண்டியதா? என்ன தர போட்டு உடைக்க போற? சித்தப்பா கிட்ட போய் நீ தந்தி அடிக்க சொன்ன எல்லா ரோலத்தையும் புட்டு புட்டு செவிட்டு கண்ணா
உன் ராமாவன நான் தாண்டா அனுமா. என் கை கொடுத்த தெய்வமே, நீ போட்டிருக்கலாம்டா ஆஞ்சநேயர் வேஷம். என் பிராணனை வாங்குறிய. தம்பி வந்தாச்சுங்க, தம்பி வந்தாச்சுங்க. வந்துருவான்னு எனக்கு தெரியும். அவன் யாரு புள்ள? சட்டநாதன் சன். இவனுக்கு அப்புறம் புள்ளையே வேண்டாம் ஏன் தீர்மானம் பண்ண தெரியுமா? வீட்டுக்கு ஒரு ராமன் போதுண்டி, 9 ராவணன் தேவையில்லை. தெரியுதா? குட் ஈவினிங் டாடி. குட் ஈவினிங் சாரே. பெங்களூர் கிளைமேட்லாம் எப்படி இருக்கு? நல்ல கேள்வி. கிளைமேட்டுக்கு போனா ஜானகி பார்க்க போனா, ஜானகி உடம்பு எப்படிப்பா இருக்கு? பாவம்மா, பிரஷர் ஜாஸ்தியா இருக்குது. 2-3 நாளா மூச்சு பேச்சு இல்லாம இருந்தாங்க. நாங்க போனோம்னு திடீர்னு எழுதிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எழுதிச்சு உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாச்சா? பொம்பளை பேச ஆரம்பிச்சா எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஓகே. ஏப்பா, எனக்கு ஏதாவது சொல்லிருச்சாளா? உனக்கு ஒண்ணும் சொல்லல. அப்பாவுக்கு தான் ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. என்னடா அது? என்ன லெட்டர்? மூக்கண்ணாடி, சம்பந்தி அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு ஜானகி அம்மாள் பணியோடு எழுதி கொண்டது. நீங்கள் பெருமனது செய்து மாப்பிள்ளையும் தேவியும் அனுப்பி வைத்தது எனக்கு போன உயிர் திரும்பி வந்தது. ஆனால் சஞ்சியை அனுப்புவது போல் மாப்பிள்ளையை அனுப்பிவிட்டு உடனே மெட்ராஸுக்கு வரவழைத்துக் கொண்டீர்கள். நீங்கள் நன்றாக இருப்பீர்களா? இந்த கடிதம் கண்டதும் உடனே மாப்பிள்ளையை அடுத்த ரயிலிலே பெங்களூருக்கு அனுப்பி வைக்க வேண்டியது. இப்படிக்கு சம்பந்தி ஜானகி அம்மாள். ஏண்டா, லெட்டர் என் கையில இருக்கு, நீ எப்படி வழிவிடாம ஒப்பிக்கிற? அப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கு எழுதுன லெட்டர் நான் பார்க்க கூடாது. இருந்தாலும் நான் வரும்போது எனக்கு பொழுதே போகல. அதனால 2-3 தடவை படிச்சுட்டேன். அது அப்படியே மனசுல ஊறி போயிடுச்சு. அவ்வளவு. மகனே, எஸ், இப்ப என்னடா செய்ய போற? என்ன செய்ய சொல்றீங்க? பெரிய ஓட்டம். ஒரு பக்கம் பரீட்சை வருது, நான் படிக்கணும். அடுத்த பக்கம் மாமியாரின் உடல்நிலை. அதனால நான் புஸ்தகம் எடுத்துட்டு பெங்களூருக்கு போய் அங்கேயே படிச்சுக்கிறேன்ப்பா. போடா கண்ணா. தேங்க்ஸ். மாடி போடா. பெங்களூர்லயும் மாடி இருக்கு, இங்கேயும் மாடி இருக்கு. போடா. பெங்களூர் அந்த பக்கத்துல. இந்த ஹலோ, சட்டநாதன் ஹியர். ஹலோ. என்னம்மா? ராங் நம்பர். மறுபடியும் போடுறதானே? பரவாயில்ல. ஹோட்டல்னா ஒரு டிசிப்ளின் வேணும். இப்படி ஓடி வந்த வரையில அலோவ் பண்ணா அதை பார்த்து எம்புன்னு கேட்டுட மாட்டானா? அந்த இடத்துல தான் கவனிக்கணும். இப்படி பார்த்து கெட்டு போற பொண்ணு ஏன் பேசணும்? டெலிபோன் பண்ணணும். ஓ, பேசா பண்ணிக்கலாமா? போன் வரலையோனா அதான் டெலிபோன். கேட்டு கோழி, உனக்கு வேற இல்ல? மரியாதையே தெரியாத கோழிக்கு என்ன மரியாதை? ஹலோ, சட்டநாதன் ஹியர். ஹலோ. என்னம்மா? ஒண்ணு ராங் நம்பர். மறுபடியும் போடுறதானே? பரவாயில்ல. விட்டுட்டு ஓடி டன் டன் டன். சரவணா, ராஜா, ஐயோ பாவம், ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு படிச்சிருக்கான். அதான் இப்படி அசந்து தூங்குறான். சரவணா, எந்திரா. தேவி, தேவி அதுக்குள்ள வந்துட்டாரா? ஏன்டா தேவி உன்னை ஏன் பிராமண? நான் எங்க இருக்கிறேன்? நம்ம வீட்டுல தான் இருக்கிறேன். என்னடா தெரிஞ்சது? நான் ஒரே இடத்துல ஒரு நாள்ல பல இடத்துல இருந்ததுனால எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். பேசிட்டு இருக்காது. ரயிலுக்கு நேரமாவது பெங்களூர் ரயில் எப்படி அங்கேதான் முக்கியமான விஷயம் இருந்ததா எனக்கு ஃப்ரெண்ட் போன்ல சொல்லு. மறுபடியும் தூங்கிறாரு. இனிமே தூங்குவானா? அப்பா, நீங்க வெரி குட் அப்பா. அப்பா வந்துட்டீங்களா? வாரேவா, என்ன மாதிரி ராக் பாடுறேன். யார கேட்டுள்ள வந்த? யார கேட்டுள்ள வந்த? நிம்மல் பாட்டு கேட்டு வந்தேன். பேகம், உன்கே பார்க்கும்போது நம்ம கவாலி சிங்கர் அகிலா பானு சோன் போப்படி மாதிரி இருக்குது. வாரே வா. நான்சென்ஸ். கெட் அவுட். நம்ம வார்த்தையை கேளு பேகம். மார்னிங் மேனேஜர் சார், அம்மன் கோயில் திருவிழா ஏதாவது நித்தி 100 ரூபாயா? ஏயா இந்த புள்ள வேலைய கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? மூஞ்சோட பாத்தியா பறையச்சுங்களா? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை நம்ம கச்சேரிக்கு புக்கிங் இருக்கு. சொன்னா கேளு பேகம். யூ ராஸ்கல், கெட் அவுட். பாண்டு. என்னங்க பாருங்க, சவாரியா கச்சேரியா கூட பாட கூப்பிடுறாங்க. வாடா.
கச்சேரியா ஜி கவலையா ஜி தேவி தேவி ஆண்டவன் ஏன்டா அழகு கொடுத்தானோ இல்லாததெல்லாம் நினைச்சு ஏன் வருத்தப்படுறேன் காஞ்ச மாடுங்க யாரு? நீங்க இல்லங்க அவன் ஒவ்வொருத்தருக்கு அக்கா தங்கச்சி இல்ல என்னவோ எலிய பாக்குற பூட மாதிரி நாய் நான் வந்துட்டேனே ஆமா ஆபத்தாண்டவா அனாத ரசிகா நான் கத்துறதுக்கு பின்னாலதானே கைய ஆட்டிட்டு கருட மாதிரி வந்தீங்க அது வரைக்கும் என்ன நிலைமை நீ கவலைப்படாத இனிமே அவங்க வரமாட்டாங்க எப்பவுமே கேடைய மாதிரி நான் கூடவே இருக்கேன் தேவி நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஒன்னதான் என்ன வளர்றீங்க நடந்தது கல்யாணமா துக்கு துக்கு என் மனசு அடிச்சுக்க எங்க அப்பா சத்தம் கூட படப்படம் கையில் எடுத்து தாலி கட்டின முடிச்சு கூட சரியா உண்மை என்னமோ அதனால மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பாங்க மறுபடியும் எதுக்குங்க கல்யாணம் கந்தல் விவாகம் அழகான நீலார் ஐயும் சாட்சியா வச்சு நட்சத்திரங்கள் மந்திரம் போத தங்கள் ஆசி கூட கொசு மூட்டு பூச்சியை புடுங்க புடுங்க அது வேண்டாம் தோட்டம் மாதிரி கசக்கும்படியா நல்லா இதோட முகத்தோட முகம் வச்சு நல்லா பிசுக்கி இது பாருங்க இந்த பிசுக்கி நசுக்கெல்லாம் வேணாங்க பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வீடு போல வீடு போல எப்படி போல 490 இல்லையே அவன் பெங்களூர்ல இருக்கானே மாலை 2 சந்தனம் குங்குமம் பாக்கு வெத்தலை பழம் ஊதுபத்தி புடவை வேட்டி கந்தர்வ விவாகம் லிஸ்ட் ஓவர் இதெல்லாம் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன இதுக்கு மேலேயும் நாம சொல்றவங்க மேனேஜர் கேட்கலன்னா நேர போலீஸுக்கு போலீஸ் வருவோம் போன் பண்ணா கண்டிப்பா வருவான் வாங்க இதோ வரும் உள்ள போற என்ன மலையாளத்துல வரல கோயில் நடத்தனா இதான் நமக்கு ரொம்ப தேவை இல்லை அதானே இவர் உண்டோ மத்தவங்க பாப்போம் எத்தனை பேர் காத்துட்டு இருப்பான் ஆளை காட்டு பட்டு இவனை போலீஸ் வரும் இப்போ நல்ல நேரமாகும் ஏதும் யாரும் இல்ல ಈ கிருஷ்ணச்சரியை இப்ப தன்னை பாலோட ரூம்ல மாற்றி கிடையாம எங்க ஐடியா இங்க பயந்து போய் இதுதான் பெஸ்ட் சான்ஸ் அந்த சிலை கோல்டு அதை நம்ம எடுத்தாச்சு சொன்னா we can sell it for thousands அப்புறம் ஸ்டேட் அவே ஹனிமூன் டு காஷ்மீர் மேரேஜ் அப்புறம் பாத்துக்கலாம் பகவான விக்கிறதோ பின்ன உங்க அப்பனையா விற்பாங்க அரே பகவான விற்கணும் சொல்லிதான் அந்த கோல்டுமே பண்ணிருக்குது இல்லாட்டா கல்லாலே பண்ணிருப்பாங்க அந்த பாரு இது டாப் சீக்ரெட் வெளியே யாருக்கிட்ட சொல்லாதே நேக்கு என்னமோ பயமா இருக்கு மாமா உங்களைத்தான் மலையாட்டம் நம்பியிருக்கேன் இதே மாதிரி லாரன்ஸே நம்பு காதலிக்க நேரம் இல்லை காதலிப்பாயாரும் இல்லை ஜாதகத்தில் வழியும் பிள்ளை காதலிக்க நேரமில்லை தெரியாத கல்யாணத்தை நான் அனுமதிக்கிறதே கிடையாது எனக்கும் பொண்ணுங்க இருக்குது அந்த இடத்துல தான் கவனிக்கணும் நேக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்ன நேக்கால் அடிச்சா தெரியுமா ஐயரம்மா நீ ஒண்ணும் அலறாத அப்படியே கையும் கடமா பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருவோம் ஆனா சாட்சி இல்லாம எப்படி நிரூபிக்கிறது சாட்சி இல்ல சாட்சி மைக்கு சொட்டு போட்டு நிரூபிக்கிறவங்க அந்த இடத்துல தான் கவனிக்கணும் நீதான காலையில் வாங்கி 100 ரூபாய் வாங்கினேன் ரொம்ப ஒரு திருவிழா நிதி பெருமாள் கோயில் திருவிழா நிதி அதுக்காக மார்க்கே மாத்திட்டீரா
என்ன விளையாடு பகவத் கையெழிய போய் கையில கட்டி கை தெளிவா இருக்கிறேன். என் பையன் பெங்களூர் போயிருக்கான். அவன் நீங்க கடைவில பார்த்தானா அவன் என்ன டபுள் ரோல் ஆக்ட் பண்றான். அதிசயம் ஆனால் உண்மை. எக்ஸிபிஷன் போகாதே போகாதே கேக்குறியா? அதிசயம் ஆனால் உண்மை. என்ன ரெட்ட தலை ஒரு உடனே அவனுக்கு? ஐயோ சத்தியமா சொல்றேன், கடை வீதியில அவன் பழத்தை உரிச்சி சாப்பிட்டுறது கண்ணால பார்த்தது. சௌரி வெயில்ல போகாதே கேக்குறியா? சுருளி இது உருப்படாத கேசுங்க. ஒரு 4 எலுமிச்சம்பழத்தை வாங்கி தலையில அரைக்க தேய்ச்சு 10 வாங்கி தண்ணியை குத்தால அழுகு மாதிரி ஊத்து. நான் சொல்றதை நம்ப மாட்டேன். பைத்தியம் உமக்கு பைத்தியம் 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 சட்டை கிழிச்சுக்க போறேன், பழ கிழிக்க போறேன், எல்லாத்துக்கும் கடிக்க போறேன். எங்க அவன் மைக்கு செட்டு வச்சுட்டு வரேன்னு மேல போனோம், ஆளை காணோம். ஒருவேளை மேல கீழே வந்து காதலையை உடைச்சுக்கிட்டானா? வேணும் அவனுக்கு வேணும். ஹலோ ஹலோ, மை டெஸ்டிங் 1 2 3 1 2 3. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. சோடா குடிக்கட்டுமா? அதுவும் கீர்த்தனாரம்பத்திலே தேவியும் தேவனும் கையில மாலை ஏந்திண்டு ஒருத்தர் பாத்துக்கிறார். எப்படி ராமன் சீதாயின் விதிராபுரி தேவையெல்லாம் முகத்துல பொங்கி வழிய தேவியும் தேவனும் மாலையோட ஒருத்தர் நெருங்க. பகுத்தனான் துஷ்யந்தா அவன் மாலையை மாத்தின்ட்டா. Now comes the most interesting item. சப்ரமஞ்சத்துல அவ 2 பேரும் புஷ்பத்தலா எடுத்து தூவா. அப்ப நான் சோடா குடிச்சிட்டுமா? குடிங்க. என்னங்க முதல்ல கதவை சாத்துங்க. அடல் சொல்லி பிக்சர் மாதிரி அடிச்சு போட்டுட்டு வரீங்க. ஏயா இது என்ன குடும்ப பொண்ணுங்க தங்கற ஹோட்டலா இல்ல குட்டிகளை ஒதுக்குறாமா? ஹாட்டா டிஸ்கஷன் நடக்குது. ஷார்ட்டா எங்க வச்சான் பாரு. எந்த குட்டியை யார் கடத்திட்டு வந்தா? நீதாண்டப்ப அம்பி ஒரு பொண்டாட்டின்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்ப வந்து மாதிரி கல்யாணம் நடத்தீங்க. ஏஜ் வந்த பொண்ணோட நாங்க இருக்கோம். உங்களை பார்த்து அவளே ஏதாவது சேஞ்ச் ஆயிட்டான்னா? அப்பே அம்மா நான் இங்க தாண்டி இருக்கேன். இருக்கியோ பழைச்சேன். இந்த கண்டாவி எல்லாம் பாக்காத. ஓடி வந்தவா புத்தி நோக்கு வந்துட போறது தெரியுமா? யோ சப்பா கட்ட யார் ஓடி வந்தவங்க? அப்பா கல்யாணம் பண்ணி அனிமுனா வந்த. ஆனா ஏப்பா இன்டேஷன் தாலி கட்டிவிட்டு யோ பாபசாமியா மாநில வழக்கு போட்டு எல்லாம் போய் கூட அடிச்சு விடுவேன். நான் யாருன்னு நினைச்சேன்? யாரு வேணும்? யோ நான் யார் தெரியுமில்ல, பிரபல கிரிமினல் லாயர் சட்டநாதனின் ஒரே மகன் சரவணன் பிஎம்பிஎல். எல்லா பேருக்கு நோட்டீஸ் விடுவேன். தியேட்டர் வாசல்லையா? என்ன அவ்வளவு பெரிய நோட்டீஸ்? பெரிய வக்கீல் பிள்ளையாண்டான்னா பொங்கல் கடத்துறமோ? இந்தாமா கடக்கிறதுக்கு நான் என்ன கள்ளச்சாராயமா? இவருடைய ஒன்லி வைஃப், ஒரிஜினல் வைஃப். அம்மி விதிச்சு அருந்ததி பார்த்து மூணு முடிச்சு போட்டுக்கிட்ட ப்ராப்பர் வைஃப். ஆதாரம் என்ன? எனக்கு கூட தான் எத்தனை பேர் தாலி கட்டி இருக்காங்க. நாடகத்துல அதெல்லாம் தாலி ஆயிடுமா? சாட்சி என்ன? அந்த இடத்துல தான் கவனிக்கணும். 10 மீன் நாங்க எப்படி நம்புறதே? அதுக்காக மதுரையை எரிக்க சொல்றியா? இல்ல நான் சத்தியம் உயிருக்காக யமதர்மன் கிட்ட வாதாட சொல்றியா? பொண்டாட்டினா பொண்டாட்டி தான் காணுங்க. நம்ம மேரேஜ் போட்டோ கொஞ்சம் எல்லாரும் பார்த்தோன்னே என்கிட்ட மன்னிப்பு சலாம் போடணும். இல்ல நோட்டீஸ் விடுவேன். பாருங்க நீ பாவனாயா அடிக்கடி வந்து குத்தி விட்டிய. இப்ப போட்டோ காட்டி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சாக்கடத்தனமா பேசணும் ஐயா. அத நான் வர்றதா நீ வர்றியா? அந்த இடத்துல தான் கவனிக்கணும். மகாபாவம் மகாபாவம். சத்தியமான தம்பதிகளை சந்தேகப்பட்டவே யமலோகத்துல எத்தனை சாணி உருண்டை திங்கணுமோ அதான் இந்த ஹோட்டல் சாப்பாட்டே திங்கிறமே. வாங்கோ அம்மாடி வரேன் கண்ணே, எங்களை நீங்க மன்னிக்கணும். இன்ட்ரெஸ்டிங் சீன். எக்ஸ்கியூஸ் மீ, பாதியில கட் ஆயிடுச்சு. வர சார். தம்பி என்ன வேணும்? வாடகையை காணும், பாக்கி அப்படியே நிக்குது. அந்த இடத்துலதான் கவனிக்கணும். நான் வரேன். இது பாருங்க மானம் போச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நாங்க இருக்க மாட்டோம். வாங்க போலாம். போகணும்னா வாடகை கொடுக்கணும் இல்ல? வாடகை கொடுக்க ஏது பணம்? அத பரிசு தொலைச்சிட்டனே.
இப்ப பணம் வேணும்னா 490 வரணும். ஐயோ 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 ஊருக்குறாங்களே ஐயோ 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 பிராக்சர் பயம் ஒண்ணும் இல்ல. நீங்க மெட்ராஸ் கூட்டு போலாம். ஐயோ மெட்ராஸ்ல நான் போக மாட்டேன். மெட்ராஸ்ல கடை வாங்கியிருக்கிறியா? ஐயோ கால் வாங்கியிருக்கிற நேரத்துல கடை வாங்கியிருக்கியான்னு கேக்குறீங்களே. ஐயோ எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்க வேண்டாம். அப்பா எனக்கு வரணும்ன்றியா? எனக்கு ஐயோ என்னங்க நீங்க உள்ள அப்பா அம்மாங்கிறான் வலியால துடிக்கிறான். துடிப்பாண்டி துடிப்பான். நாடகத்துல கைய தட்டுறான், ஒன்ஸ் மோர் கேக்குறான். உணர்ச்சி வசப்பட்டு குரங்கு போய கண்ட இடத்துல குதிச்சு ஸ்டேஜ பொத்துக்கிட்டு வந்து விழுந்து காலை ஒடிச்சுக்கிட்டதும் இல்லாம கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம காலை மேல மேல வச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ ஆமா, இவருக்கு வேண்டியவங்க எல்லாம் மெட்ராஸ்ல இருக்காங்களா? மூதேவிக்கு கண்ட இடத்துல இருக்கான். மெட்ராஸ்ல தான் படிக்கிறான். இன்னைக்கே அவனை தூக்குறேன். ஐயோ மெட்ராஸ் வாடா, மெட்ராஸ் வாடா. என்னென்னமோ பெறாத்தறானே வலி தெரியாம இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்களேன். வலி தெரியாம இருக்கணும்னா கணிசமா கொஞ்சம் பிராண்டி தாங்கல. பிராண்டி நோயாளி தரலாம் சித்தப்பா. ஐயடா இருங்க, நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். கொஞ்சம் கையை கல்ல நல்லா அழுத்தி பிடிங்க. எழுத்து. ஐயோ ஐயோ இதெல்லாம் இன்ஜெக்ஷன் போட மாதிரி தெரியலையே. மாட்டுக்கு லாட அடிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ ஏங்க நீங்க அலையறீங்க? கிடைச்ச இடத்துல நறுக்கணும் குத்துங்களேன். ஐயோ நான் இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அவர் மயங்கிடுவாரு. அப்படியே மெட்ராஸ் கொண்டு போயிருங்க. ஐயோ மெட்ராஸ் நான் மாட்டேன், நான் மாட்டேன். ஐயோ குத்தி விட்டாங்க. ஐயோ மெட்ராஸ் மாட்டேன், நான் மாட்டேன். सारी दुनिया की हम भगवान है, आना प्यारी उनकी हम दरबार है, हम दरबार है, दरबार है मन मेरे वंदरा லோகம் பொறுக்குமா? எதுக்காக மழை இல்ல? இதனாலதான். எதுக்காக வறட்சி வந்தது? இதனாலதான். உங்களுக்கும் தாங்க முடியலையா? அதனாலதான் குறைச்சேடா. இல்லைங்க, யாருகிட்டையும் கடை வாங்க முடியலைங்க. கட்டமா? ஆமாங்க, வாடகை பணத்தை கொடுத்துட்டு ஓடிடலாம்னு நினைச்சாங்க. பணம் இல்லைங்க. அத்தாச்சி, நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆத்துக்கு போய் அதுலயே அனுப்பிச்சுடுவேன். அச்சச்சோ, இப்ப போய் என்னண்டா கேக்குறேளே. இந்த குச்சேரன் கதையை காலட்சேபமா பண்ணாதீங்கோ பண்ணாதீங்கன்னு தலைப்பாட அடிச்சுட்டேன். கேட்டார் அந்த மனுஷன். 10 நாளா குச்சேரன் கதையை பண்ணிட்டு 15 நாளா பணத்துக்காக நிறையா நடந்துட்டு இருக்க. எனக்கு ஒண்ணு தோன்றது. ஒண்ணு பண்ணட்டுமா? ஒண்ணு பண்றேன்னு. மாமி ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீமா. எனக்கு மைத்துவர் மாதிரி. என்னது? ரெண்டு பேரும் ராதாகிருஷ்ணனா? அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன். நீங்க வாங்குவா. மாமி எனக்கு மைத்துனர் மாதிரிடிமா. பதுக்கி வச்சிருக்கான். இந்த வயசுல கடத்தலாம்? ஐயோ சின்ன மாமி கருணை இல்லையா? 490 ரெண்டு பேரும் எதிரியே ஆச்சு. என்ன அடிக்கிறது மாத்திரம் ஏன் ஒண்ணு சேர்த்துக்கு? யாரா ஒண்ணு சேர்ந்தா? யார் ஒண்ணு சேர்ந்தா? உங்ககிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு இவன் யாரோ நான் யாரோ? அடிக்கு தடி, அடிக்க அடி. எந்த தேடி, எந்த திருடனே? சொல்லி தொலையேண்டா. செல்லமே சொல்லேண்டா. சொல்றேன். அவங்க 2 பேரும் ஹோட்டல் குல்மால்ல இருக்காங்க. எங்க இருக்கு? கொலகாரம்பேட்டை காலடி தெரு. ஐயோ, என் புள்ளைய கொண்டு போய் எங்கேயோ விட்டானே. நல்லா தெரியும். உனக்கு நல்ல இடம் தெரியாதே. சுருளி, என்னங்க? இப்ப என் மகனை மறுபடி கூட்டிட்டு வா. நான் மாட்டேங்க. ஒன்னா போன இல்லாட்டி கொலை விடும். அது சரி, 6லும் சாவு 100லும் சாறு. நானே போறேன் குலகாரம் பேட்டைக்கு. ஐயங்கார திலகம் ஐயா. இப்ப சரியா போச்சா? அவளு கச்சிதமான வேஷம். கிருஷ்ணா வாங்க. அத்தாச்சி, கிருஷ்ணனுக்கு இது உண்டுங்களா? தாடி. என்னது? ஐயோ, தாடி எடுக்கலையா? நம்ம தாடி எடுக்க மாட்டான். நம்ம கிருஷ்ணன் பாய். சரி சரி, அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். நாடகம் நடத்துறதுக்கு பணம் போடுறவர். கிருஷ்ணன் காலத்துல சதுவனா இருந்தது. ஷேவிங் பண்ணாத கிருஷ்ணன் வச்சுக்கோங்க. அடாடாடாடா, சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா மாதிரியே இருக்கு. திருஷ்டி வட்டுடும். தப்பா நினைச்சுக்காதீமா. எனக்கு மைத்துனர் மாதிரி. அரே பாவனர் की बीवी, நம்மளுக்கு திருஷ்டி இருங்கோ. நாடகத்துக்கு திருஷ்டி பரிகாரமே நீர் தானே காணும். அடி அல்லு. என்ன என்ன ஏன் இப்படி கத்துறே? போத்தரி மரம் போத்தரி,
முதல்ல போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணோம். என்ன ஆச்சுன்னா ஏன் இப்படி பதறே? ஒரு துண்டு காயத்துல அந்த லாரன்ஸ கல்யாணம் பண்ணிக்கிறத எழுதி வச்சுட்டு அவனோட ஓடி போயிட்டாரு உன் பொண்ணு. ஓடிட்டாளா? அடி அப்பே, மானம் போயிடுத்து, மரியாதை போயிடுத்து. அகிலாண்ட பாட்டிக்கு கொண்டு பேத்தி, அம்புஜம் பாட்டிக்கு பேத்தி, இந்த அலமேல பெத்த பொண்ணு இப்படி அனாச்சாரமா நடக்கலாமா? நடக்கலாமா? பரமாத்மா பகவானே, போயிட்டாலே ஐயோ வெங்கடாஜபதி உங்களெல்லாம் காவல் வச்சுட்டு போனே, இப்படி காக்காம பறந்து விட்டாரே, என் பொண்ணு என்ன விட்டு ஓடிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன கண்ணனியா அது தப்பு. அம்புஜப்பா ஒரு டாப்பா காட்டிடுவேன். பைக்கா போனது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நடக்கட்டா என் பொண்ணையும் காணோம், வச்சிருந்த பகவானையும் காணோம். போற போடுங்க, நூற கூப்பிடுங்க. 100 முகமது தானே 200 மைலுக்கு அந்த பக்கம் மாத்திராய் போயிட்டாரு. இங்க இருக்கிறது வேற இன்ஸ்பெக்டர். அந்த இடத்துல தான் கவனிக்கணும். அந்த நூலை சொல்லுங்க, அந்த சொல்ற போன போடுங்க. ஹலோ, ஐயோ இந்த ஹலோல யார் இருக்கா? வெறும் நூறுன்னு கேட்க கூடாதா? அதுலயும் டிலேயா? நான் அலமேலுங்கிற அல்லு பேசுறேன். அகிலாண்ட பாட்டியோட பேத்தி அதையும் சேர்த்துக்கோய. விஷயத்த சொல்லாண்டி. உங்களை இல்ல என் பொண்ணு அக்காண்டு வச்சிருந்த பகவான நீ இதெல்லாம் கையெடுத்து நீ சிலை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன மறைச்சியா? அந்த சிலையை நீ தானே எடுத்து வச்சிருக்க. உண்மைய எனக்கு தேசிய வரும் தேசி மாதிரி ஒண்ணு சாமி சிலையில ரிப்போர்ட் கொடுத்தாங்க. யாரு என்ன அவர் வெடுக்கு வெடுக்கு பேசுறார்? திருக்குங்கிறது நீங்களே பேசுங்களேன். அந்த இடத்துல தான் கவனிக்கணும். எந்த இடத்துலயா? எந்த இடத்துல? அப்போ அவங்க பொண்ணு காணாம போனதே உங்களுக்கு தெரியும். ஐயோ, நான் ரிப்போர்ட்டை விளக்கலாம்னு. நீங்க விளக்க வேண்டாம், பார்ட்டி விளக்கட்டும். உங்களே தள்ளியா சார், என் பொண்ணு இருக்காளே அப்பி, இது அவ இல்ல, அவளை காணோம். விக்கிரம் காணும் சொன்னீங்களே, என்னோட பகவான் சிலை. நான் பிரார்த்தனை பண்ணி பகவான் சிலை. ஐயோ பாவம், அந்த இடத்துல தான் கவனிக்கணும். அப்போ அந்த இடமும் உங்களுக்கு தெரியும். என்னடா பம்பா போச்சு, இதை நான் அடிக்கடி சொல்லிட்டு வர்ற வார்த்தைங்க. அந்த இடத்துல தான் கவனிக்கணும். இது என்ன நாடகம் கட்சி? எல்லாரும் அப்படி நில்லுங்க, விக்கிறதுக்காக சர்ச் பண்ணணும். என்ன பகவான் கடிச்சுட்ட? பொட்டி கூட யாரும் சிலை எடுத்தது உண்மையை சொல்லுங்க. ஏமா எங்கிட்ட நாடகம் மாடுறியா? தாடியை வச்சா நான் ஏமாந்துடுவேன். எடுவேன் தாடிய, பிச்சுடுவேன் பிச்சு. நம்ம கவாலி மாற ஆளு சார், கவாலி பையன் நகி. இதான் மாமனார். கொஞ்சம் இரு, எக்ஸ்பெக்ட் நான் தான் லாரன்ஸ். ஏண்டா என்ன தெரியுமில்ல? ஹிட்லர் வீட்டு இன்ஸ்பெக்டர் இங்கிலீஷ் காலேஜ் பற்றி நடுங்கோட்டா. ஏண்டா நீ? அது நான் குமரநாயர் கோழிக்கோடு. நீ தமிழரா? அதான் ஐயாவுக்கே தெரியுங்களே. அந்த சிலையில ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு பொண்ணு கிடைச்சது, எங்களுக்கு கேஸும் கிடைச்சது. மிஸ்டர் லாரன்ஸ், உங்களுக்கு அரசாங்க பரவதை கிடைக்கும். நாங்க வரோம். எல்லா கேஸும் மரியாதையா உள்ள கல்வி வந்து வா. ஓகே பாபி. ஹலோ, இது பாருங்க லாரன்ஸ் லாய், அதான் என்னமோ அவார்டு ரிவார்டுன்னு சொல்லிட்டு போற. என் பொண்ணு தொட்டுட்டு விட்டுட்டு ஓடினான்னு பாக்குற. விட மாட்டேன். வாங்க. அம்மா நான் கூட்டிட்டு வரேன்டி. சமுத்துடு. ஹலோ, மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. அந்த இடத்துல தான் கவனிக்கணும். இந்த கராட்டாவில கிருஷ்ண வேஷம் போட்டுட்டு வாழை கொடுக்காம போயிட்டானே, அவனை நடுத்ததுல நாய் கொடுங்க. சும்மாவா சொன்னா? லோகத்துல ஆபாத் மக்கள் நிறைஞ்சு கூட்டா போய் பகவான் கலியுகத்துல துஷ்ட சம்மாரம் பண்ண வரத்தான் போறார். நம்ம மீராபாய், துக்காராம் இவாளுக்கெல்லாம் பகவான் காட்சி தரலையா? ஏன் ஓய் ரீசெண்டா நம்ம தியாகர்வாளுக்கு பகவான் காட்சி தரலையா? நாமெல்லாம் நாமாவில சொன்னா எப்பவும் பகவான் ஓடி வரத்தான் போறார். கிருஷ்ணா
ஓய் அவன் ஓடி வர்றார். பகவான் ஃபேமிலியோட பூலோகத்துல ஓடிட்டு இருக்கா. ஆனா ஓய் பகவான் கல்றன்னா நாயாக்கி கூட்டு வந்திருக்கா. விடாதீங்க விடுங்க. என்ன கோலம்? பகவானுக்கு காத்து விடுங்க. அவசரத்துல உண்டியில எடுத்துட்டு வர காப்பாத்தா. உங்களை தேடித்தான் நான் வந்தேன். வண்டியில இருங்க, வீட்டுக்கு போலாம். ஐயோ, இந்த கோலத்தை அப்பா எங்களை பார்த்தாரு தொலைச்சு விடுவாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதே வேஷத்துல வண்டியில இருங்க. உங்களை பார்த்ததும் அப்பா அலறும்படியா நான் ஒரு வழி செய்யறேன். பகவான் போறாரு. ஐயோ பகவான் போறாரு. கருடன் மேல போறவர் கார்ல போறாரு. கிருஷ்ணா கிருஷ்ணா அடிப்படை நீ என்ன இது? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நாங்க தவிச்சுட்டு இருக்கோம். பேசுங்க சண்டைக்காரன் எப்படி தடியை தூக்குற வயசா இது? முடிஞ்சது தூக்குறோம். என்ன மழையை சொல்றாங்க, எனக்கு பொத்துக்கிட்டு வராதா? மழையனுக்கே பொத்துட்டு வந்து அடிப்படை எனக்கு எப்படி பொத்துக்கிட்டு வரும்? போதும் நிறுத்துங்க. அதோ சுண்ணி வந்து போனவர் என்னாச்சு? பிள்ளைகளை வர்றாங்களா? குழந்தைங்க கிடைச்சிட்டாங்களா? தேவி சரவணன் வந்துட்டாங்களா? வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் கார்ல ஏறுங்க. ஏறினா தானே கார் வேண்டாம் தேர் கொண்டாந்துறாங்க. பேரா? ஆமா, சாமி போல கோயில் தேர். என்னடா உளர்ற? அது எதுக்குடா? தம்பி இப்ப சரவணன் இல்ல கண்ணன், தேவி இப்ப தேவி இல்ல ராதா ரெண்டு பேரும் கடவுள் ரூபத்துல வந்துகிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற நீ? நான் உண்மையைத்தான் சொல்றேன். என்னடா ஒய் ஒய் ஒய்? நான் இப்ப கேடாருவா. நான் கூப்பிடுறேன் பாருங்க. கண்ணா, காரமுடி கண்ணா. பக்த பக்தரா லாரி கிருஷ்ணா, உன் திவ்ய தர்மத்தை பார்க்கறதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கிறேன்ப்பா. கோவிந்த கோவிந்த முத்திஷ்ட கோவிந்த கருட பஜ. ராதா சமேதா கிருஷ்ணா, ஹரே ராதா சமேதா கிருஷ்ணா, ஹரே ராதா சமேதா கிருஷ்ணா, கிருஷ்ணா முகுந்தா. உன்னை எதிர்பார்த்தேன் கண்ணா, நீ வா வா. கண்கள் உறங்காமல் தவித்தாளே ராதா. வருவே நான் உனது மாளிகையின் வாசலுக்கே, ஏனோ அவசரமே என்னை அழைக்கும் வானிலவே. வருவேன் வருவேன் வருவேன். என்ன நல்லா பாருங்க பகவான் ஞானத்தின் ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு வந்த நீரா, நூறா நூறா. நாதா ராதா, சகல லோகமும் ஒன்றா, நானும் ஒன்றா. ஹாய். ராதே உனக்கு கோபம் ஆகாதடி. சுகம் மாதரசே பிழையேது செய்தே சுகுணராதே உனக்கு கோபம் ஆகாதாடி. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி. ஹாய். கண்ணன் என்ன மன்னன் பேரை சொல்ல சொல்ல கள்ளம் உள்ள பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. ஹை, கண்ணன் என்ன மன்னன் பேரை சொல்ல என்னை நில்லென்று சொல்ல புரியா? பதறல்லடா பாவர் கொப்பை. உன்னை பெற்ற தந்தையடா நான். தந்தை தந்தை. ஓ, ஆதிசேஷன் குடைபிடிக்க, ஆழ்கடல் இரண்டாக பிரிந்து தானாக வழி கொடுக்க, குழந்தை போல் குவா குவா என்று கத்திய என்னை கூடையிலே சுமந்து சென்ற அந்த வசுதேவரா தாங்கள். கூடையை சுமக்கிறதுக்கு நான் என்ன காய்கறி வியாபாரமா பண்ண பாலேஸ்வரன். என் பெயர் கண்ணன், கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், கிருஷ்ணன், மதுசூதனன், திருவிக்கிரமன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேசன், பத்மநாபன், தாமோதரன். அப்பா சரவணா, உனக்கு வச்சது ஒரு பேரு, பல பேரை சொல்றியப்பா. ஏன் சொல்ல மாட்டான்? அழகா இருந்த பிள்ளைகளை அறப்பைத்தியம் ஆக்குனதே இவன் தாயா? பாவி! நல்லா இருந்த குழந்தைகளை கொண்டு போய் எங்கேயோ பதுக்கி வச்சு, ராதாகிருஷ்ண வேஷம் போட வச்சு, பாட்டு பாட வச்சு, எங்க படாத பாடுபடுத்தி பைத்தியமா ஆக்கிட்டீங்களா பாவி! ஐடியா பண்ணி உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சதுக்கு எனக்கு கிடைக்கிற பைசா இது. சத்தப்பா, எதிரியாகி
உங்களுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆத்திரத்துல புருஷன் முண்டாட்டி பிரிச்சு வச்சாலே பெரிய பிரிச்சானா இவங்க 2 பேருடைய இன்பத்துக்கு தயமாட்டதையா தரமாட்டானா? மீனாட்சி நீயும் அதை பார்த்துக்கிட்டு இருந்த நான் என்ன செய்வேன்? என்ன எப்படி மாமி என்ன செய்வார்? பாவம் பொம்பளை. அருமை காதலர்கள் படும் அவர்களை கண்டு கவலை கொண்டு அவர்கள் இருவரையும் ஹோட்டலில் குருவானில் ஒளிய வைத்தேனே, அது தவறா? அண்ணன் என்ற பாசத்தால் தங்கையை வாழ வைத்தேனே, அதுதான் என் தவறா? நண்பன் என்ற முறையிலே அன்பில் தரம் என்னது இலக்கணமாக எல்லாரையும் சாட்சியா நிக்க வச்சு என் மகளை லூசாக்குற குற்றத்துக்கு உன்னை கூண்டல நிறுத்தி கேட்காத கேள்வி கேட்டு தலைமுடிய வைக்கல. நான் அட்வொகேட் இல்லடா, கேட் இல்ல. பரபிரம்மம் புருஷம் சித்தபிங்கலம் ஊத்தரேகம் விரூபாட்சம் விஸ்வரூபாயவை நமः ஸ்ரீ விஸ்வரூபாயவை நமோ நமயிதி. சரி, நீங்க பகவானா இருக்கா? எத்தனை பாவம் தலைகுடிஞ்சு நிக்கிறச்சு பார்த்து சும்மா இருக்காமா? சரவாணமா பக்த வச்சா நீங்க மறுபடியும் பழைய சரவணனா உருவெடுத்து அவருக்கு சரியான பதிலை சொல்லுங்கோ, சரியான பதில் சொல்லுங்கோ. யுவரான தன் மைந்தன் படித்து பட்டம் பெறும் வரை அவன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று தந்தை விரும்புவது தவறா? எங்க துரோகி? அதோ ரமேஷ் இந்த குடும்ப விஷயம் பேச்சை கேட்டு 200 மைலுக்கு அப்பாலுக்கு பெங்களூருக்கு சென்று என் தந்தையின் எதிரி மகள் கழுத்திலே தாலி கட்டியது தவறில்லையா? அங்கு வந்த என் தந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாம், தண்டித்திருக்கலாம், கண்டித்திருக்கலாம், இந்த உறவையே துண்டித்திருக்கலாம். செய்தாரா? இல்லை. ஏன்? அந்த பெண் காலிலே விழுந்து அழுதவுடன் அவையமளித்து தன் வீட்டிலே அடைக்கலமளித்தார். அவர் மேலே கேட்போம் சொன்ன மன்னார் கட்சி தந்தையின் வார்த்தையை காக்க முடி துறந்தான் ராமன். நான் என் தந்தையின் மானத்தை காக்க எல்லாவற்றையும் துறக்க திட்டமிட்டு விட்டேன். என் தந்தையே, மகனே, பிதாவே, மகிந்தா, கற்பக தலைவே, என் அருமை சிசுவே, காவல் தைரியமே, என்னை மன்னித்து விடுங்கள். இல்லை பிதா, உன் மண்டைக்குள்ள இவ்வளவு சட்டம் முக்கா இதை புரிந்து கொள்ளாமல் உன்னை நோகடித்து விட்டேனடா மகனே. உன்னை பெற்றெடுத்த முறை நான் இன்றைய அடைந்தேன். அடே பெங்களூர் ராமசாமி, இப்பொழுது என்னடா உன்னுடைய வாதம்? பிள்ளையே உன் பக்கம் சேர்ந்த போது என் வாதம் பக்கவாதம் தான். நீங்க ஏன் தலை குளிரீங்க? நான் இருக்கேன். எல்லா பிளானையும் சொல்லி கொடுத்துட்டு என்ன ராக மாதிரி நடின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அப்பா கூட சேர்ந்துக்கிறாவா? என்ன வார்த்தை சொன்னாரு பாத்தீங்களாப்பா? கட்ட பொண்டாட்டியே சொல்லுறாரா? இது கூட என்ன வாழ்க்கை வேண்டி கிடக்குது. வாங்க பாப்போம். Let her go, you are my son. And also I'm a son-in-law of Bengaluru Ramsamy. Saravanan, about time, march upstairs. பெங்களூர் ராமசாமி, இப்ப சொல்றா, யார் ஜெயிச்சது, யார் தோத்தது? நான் தோத்துட்டேன்டா. பொண்ணை பெற்றவன் எப்பவுமே தோத்துட்டாண்டா போவான். என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுறான். சௌரி கையை தூக்கு. என்னடா தலைவணங்கிற தலைப்பாய வைக்கிற? இதையே தலையா நினைச்சுக்கடா. கூட்டமா இருக்கு, தனியா விழுவுற. பொண்ணுக்கு வாழ்வு விடுறான். தேவி,